தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. அபிராமியோடைய கடைக்கண் பார்வையினால இந்த வைகாசி மாதத்துல நமக்கு வாழ்க்கையில என்னென்ன நடக்க போகுது, இந்த உலக அளவுல இந்த வைகாசி மாசத்தை நாம எல்லாம் எப்படி சந்திக்க போறோம், நமக்கெல்லாம் என்னென்ன லாபம் கிடைக்க போகுது, எதெல்லாம் அவேர்னஸ் நமக்கு தேவை, நம்ம இந்த வேர்ல்டுல நம்ம லைஃபை எப்படி கனெக்ட் பண்றது, எப்படி கனெக்ட் ஆக போகுது அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஜோதிஷ சாஸ்திர அடிப்படையில் கிரகங்கள் இந்த வைகாசி மாசத்துல பார்த்தீங்கன்னா மேஷத்தில் இருக்கக்கூடிய புதன், அதாவது மேஷத்திலே இருக்கக்கூடிய புதன் ரிஷபத்திற்கும் கன்வெர்ட் ஆகிறார். அதற்கு பிறகு மிதுனத்துக்கும் வரார். இந்த ஒரே மாசத்துல புதன் ரிஷபம் மிதுனம் இந்த ரெண்டு இடத்துக்கும் போவார். அதே மாதிரி சுக்கிர பகவான் மீனத்தில் இருந்த சுக்கிரன் மேஷத்துக்கு வரப்போகிறார். அதே மாதிரி மேஷத்துல இருந்த சூரிய பகவான் ரிஷபத்துல உட்கார்றார். அதான் வைகாசி மாதம். இது ரிஷப மாதம் அப்படின்னு பேர். அதே மாதிரி வைகாசி மாத இறுதியில செவ்வாய் கேதுவோடு சங்கமிக்க போறார். அதுவும் சிம்ம ராசியில. சனி பகவான் ஆல்ரெடி மீனத்திலேயே கனெக்ட் ஆகியிருக்காரு. ராகு பகவான் கும்பத்துல தொடர்றார். இப்ப கேது செவ்வாய் சேர்க்கை, இதை பத்தி ஒரு வீடியோ நான் போட போறேன், நீங்க தொடர்ந்து பாருங்க. ஏன்னா என்ன நமக்கு எச்சரிக்கை தான் எல்லாமே. ஒரு கிரகம் சேரும் பொழுது அது வரும்பொழுது நமக்கு லாபம் எச்சரிக்கை இதெல்லாம் இருக்கு. எனக்குமே லாபம் தானா வந்துடும். கவனம்ங்கிறது இருந்ததுன்னா லாபத்தை முழுமையா பெற முடியும். அப்ப இது மாதிரி ஒரு மாற்றத்தை இந்த வைகாசி மாதம் பெறப்போகிறது. இது மாதிரி கிரக சஞ்சாரம் நடக்கிறதுனால நமக்கு என்னென்ன பலன் வரும் அப்படின்னா, நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னா சொல்றேன். வாகனங்களில் செல்லக்கூடியவர்கள் மிகவும் கவனமாக இந்த மாதத்திலே பயணிக்க வேண்டும். வாகன விபத்துகள் அதிகரிக்க வாய்ப்பு உண்டு. நம்ம அலர்ட்டா இருங்க. எந்த வாகனம் நீங்க வச்சிருந்தாலும் அதுல அலர்ட்டா இருங்க. வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். அனல் காற்று அதிகமாக வீசும். ஆனா இதுல என்ன ஒண்ணுன்னா, கொஞ்சம் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு. திடீர் மழை அது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். இன்னும் சொல்ல போனா ஆலங்கட்டி மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனா அனல் காற்று அதுக்காக குறையாது. அனல் காற்று அதிகமா இருக்கும். காற்றோடைய வேகமும் கூட வரும். அப்ப இயற்கை நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. அதனாலதான் மரம் வளர்க்கணும். நம்மெல்லாம் மரம் வளர்ப்பதை அவசியமாக மேற்கொள்ள வேண்டும். இந்த காலகட்டத்தில எல்லாம் இனிமேல் நமக்கு எல்லாம் தேவை. இயற்கையோடு நாம் ஒத்து போக வேண்டிய கட்டாயம். இயற்கையை தள்ள வேண்டாம், புறந்தள்ள வேண்டாம். மீனவர்கள் மிகவும் கவனமாக இருக்கும். மீனவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அதாவது மீன்பிடி தொழில் செய்பவர்கள், கடலில் இறங்கி தொழில் நடத்துபவர்கள் தயவு செய்து கவனமாக இருங்க. அலாட் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட்னா அந்த பக்கமே போகாதீங்க. அதே மாதிரி உங்களுக்கு மீன் கிடைக்கும். ஆனா அதே நேரத்தில் பெரிய மீன்களால் உங்களுக்கு தொந்தரவுகளும் ஏற்படும். பெரிய மீன்களால் சிரமம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களுடைய வலை சாதனங்கள் இதிலெல்லாம் கவனமா இருங்க. அதுல மீனவர்கள் வலைக்கு செல்லும் போது கவனமாக செல்ல வேண்டும். ஆழ்கடல்ல காற்றோடைய தன்மை அதிகரிக்க வாய்ப்பு உண்டு. இந்த மாதத்தோட இறுதியில பாத்தீங்கன்னா கேரளாவில் நல்ல மழை, கனமழை. அதனால கேரள தேசத்து மக்கள் மழைக்கு முன்னாடி எச்சரிக்கையா இருங்க. இந்த வாரம் எப்பயுமே வருஷம் வருஷம் மழைனால கேரளா எத்தனையோ விஷயங்களை சந்திக்குது. இந்த வருஷம் நிறைய எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது. அதுல வைகாசி இறுதியில கனமழையை சந்திக்க வாய்ப்பு உண்டு. சுற்றுலா ஸ்தலங்கள், இந்த படகு சவாரி போறவங்க,
இந்த கேளிக்கை பூங்காக்கள் போறவங்க நீங்களாம் எச்சரிக்கையா இந்த மாசத்துல இருக்கும். ஏன்னா இந்த படகு சவாரி செய்பவர்கள் மிகவும் கவனமாக இருக்கணும். ஏதாவது விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. இந்த தீவுகளுக்கு டூரிஸ்ட் போறவங்க எல்லாம் ரொம்ப கவனமா இருங்க. தீவுகளுக்கு டூரிஸ்ட் போறவங்க கவனம் தேவை. முக்கியமா சுற்றுலா ஸ்தலங்களுக்கு போறவங்களுக்கு தேவையில்லாத விஷயத்துல நான் அந்த என்ன சொல்லுவாங்க, முக்கியமான இந்த இதிலெல்லாம் ஏறி இறங்குறது ரொம்ப அதெல்லாம் வேண்டாம். அது நிறைய சில விபத்துகளை நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எச்சரிக்கை தேவை. விலைவாசி ஏறும். விலைவாசியோட ஏற்றம் இந்த மாதம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எதிர்பாராத அளவில் விலைவாசிகளோட ஏற்றம், அதுவும் முக்கியமாக சிறு பொருட்களோட விலை ஏறும். காய்கறிகளுடைய விலை மிகவும் ஏற்றத்தை கொடுக்கும். விவசாயிகள் மத்தியில் கொஞ்சம் வருத்தமும் அந்த இடத்துல உண்டு. அதே நேரத்தில் அயல் நாடுகளில், அண்டை நாடு, அயல் நாடு, இவங்க இங்கே பார்த்தீங்கன்னா பஞ்சம் இருக்கும், பஞ்சம் ஏற்படும், வேலை திண்டாட்டங்கள் ஏற்பட போகிறது. ஆக இந்த காலகட்டம் கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கிற காலகட்டமாக இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா அரசியலில் உள்ளவங்களுக்கு என்ன செய்யறதுனே தெரியாது. நான் என்ன பண்ண போறேன், நான் ஒரு தலையெழுத்து எழுதி வைக்கிறேன், அது ஒரு தலையெழுத்து எழுதப்படுது அப்படின்னு அரசியலில் உள்ளவர்கள் கொஞ்சம் குழப்பத்தில், சொல்லப்போனா மொழி பிதுங்கி இருக்க வேண்டிய கட்டாயம்னு சொல்லுவாங்க. அரசியல்வாதிகள் மிகவும் கவனமா இருங்க. வார்த்தைகள்ல பேசும்போது மிக மிக கவனமா இருங்க. ஏன்னா உங்க கணக்கு மாறும். ஏற்கனவே சித்திரை பிறந்ததுலேருந்து அரசியல் கணக்குகள் மாறிக்கிட்டே இருக்கு, நல்லா தெரியும். அதுல வைகாசியில ரிஷபத்துல சூரியன் வரார். நம்ம முதல்ல சொன்னீங்களா, புதன் ஒரே இடத்துல ஒரே மாசத்துல 3 இடம் மாற போறார். செவ்வாய்க்கு எது சேர்க்கை. நமக்குள்ள இந்த வன்மம் கோபம் அதிகமாகும். பக்கத்து வீட்டு சண்டை, அடுத்த வீட்டு சண்டை, தேவையில்லாத கோபங்கள், சண்டையில் பொறுமையை இழக்க வேண்டிய கட்டாயம். நீங்க ரொம்ப நல்லவங்களா இருப்பீங்க, ஆனா பாத்தீங்கன்னா ஒரு கியூல நிக்க உங்களுக்கு முடியாது. ஒரு கியூல நிக்க முடியாது. இந்த நேரம் தான் நம்மளுடைய உரிமைகளை கேட்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் வரும். அதனால நமக்கு பெரிய சங்கடத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். அதனால எச்சரிக்கையா இருப்பது மிக மிக நல்ல விஷயம். நான் சொல்றது எப்பயுமே எச்சரிக்கை தான், நான் யாருக்கும் இது கிடையாது. அதனால இந்த வைகாசி மாதத்தை பொறுத்தவரை இந்த எச்சரிக்கையோடு இந்த வைகாசி மாசத்தை நாம் கடந்தால் நிச்சயமாக இந்த ரிஷப மாதம் நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். இது அலாட். வைகாசி மாதத்தில் எதுவும் நடக்கும். இதான் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறது. தம்ப்நெயில்ல என்ன கொடுத்திருக்கிறோம், வைகாசி மாதத்தில் எதுவும் நடக்கும், மிக கவனம் தேவை அப்படின்னு கொடுத்திருக்கிறோம். அது ஆங்கிலத்திலையும் கொடுத்திருக்கிறோம், அலாட் இல்லைங்களா. எச்சரிக்கையா இருங்க. வாழ்த்துக்கள். இறை அருள் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. நமக்கு எந்த சேதத்தையும் கடவுள் கொடுக்க மாட்டார். எச்சரிக்கையோடு பயணம் பண்ணும்போது ஏன் சேதம் வருது? சேதம் வராது, நல்லதே நடக்கும். வைகாசி மாத ராசி பலன் 12 ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். பொதுவா நம்ம வைகாசி மாதத்துல பொது பலனை நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா. அதுக்காகவே நம்ம முழுமையா கொடுத்துருக்கிறோம். உலக அளவில் நம்மளுடைய வாழ்க்கை தரம் எப்படி எதிர்கொள்ள போறோம் அப்படிங்கிறத பத்தி, எதுல கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம சொல்லியிருந்தோம். இப்ப ஜாதக ரீதியா கோச்சார அடிப்படையில இந்த கிரகத்துடைய மாற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். மேஷ ராசி, கனிவான பார்வை, உள்ளார்ந்த சிரிப்பு, மனதிற்குள் ஒரு தைரியம், எதையும் சாதிக்கக்கூடிய எண்ணம் கொண்ட மேஷராசிக்காரர்கள். என்னைக்குமே மேஷத்தை பொறுத்தவரை எல்லா துன்பத்தை கூட துண்டாக எடுத்து தோல்ல போட்டுக்கிட்டு போறவங்க தான் மேஷராசிக்காரவங்க. துன்பமே வந்தாலும் அதை துண்டா மடிச்சு போட்டு போயிட்டே இருக்கணும். இந்த மாசத்தை பொறுத்தவரை மேஷராசியிலே சூரிய பகவான் உங்களுக்கு 2ஆம் வீட்டிற்கு வருகிறார். கௌரவ பிரச்சனைகளை கொஞ்சம் தருகிறார். கௌரவமாக சில விஷயத்தை என்ன பண்ண போறோம், ஏதாவது பண்ணிடுவாரோ, நமக்கு கௌரவத்துல ஏதாவது இடைஞ்சலை ஏற்படுத்திடுவாரோ சூரியன், இந்த 2ஆம் வீட்டுக்கு வராரே, மானம் போயிடுமோ, மரியாதை போயிடுமோ, பயப்படவே பயப்படாதீங்க மேஷராசிக்காரவங்க. உங்களுக்கு துன்பம்னு நீங்க நினைச்சா கூட அந்த துன்பம் ஓடி இன்பமா வரும். உங்களுக்கு நீங்க நினைப்பட கூட, ஏன்னா இன்னொருத்தவங்களை கூட நீங்க
அவன் வீணா போகணும்னு நினைக்க மாட்டீங்க. ஏன்டா இப்படி பண்றேன்னு கேள்வி வேணா கேட்பீங்க. கேள்வி கேட்கிற உரிமை உங்களுக்கு என்னைக்குமே இருக்கு. ஆனா ஒருத்தன் வீணா போகணுன்ற எண்ணம் உங்களுக்கு இருக்காது. அப்படிப்பட்ட மேஷ ராசிக்கு துன்பம் இன்பமாக மாறும். இந்த சூரியனால் உங்களுக்கு கௌரவம் குறையாது. ஏதாவது சிக்கிடுவோமோ, ஏதாவது வருத்தம் வந்துருமோ, ஏதாவது அவமானப்பட்டுருவோமோ, இது மாதிரிலாம் ஒரு சிந்தனை வந்தாலும் கூட கடவுள் உங்களுக்கு அப்படியே மேலிருந்து காட்சி கொடுத்து மாத்தி கொடுப்பார். சுவாமி உங்களுக்கு மிகப்பெரிய அனுகிரகத்தை கொடுப்பார். அரும் முருக பெருமான் வைகாசி விசாக நட்சத்திரத்துல, வைகாசி விசாகம்னு சொல்லுவா, அன்றைய தினம் முருகனை ரொம்ப பிரார்த்தனை பண்ணுங்க. முருகனை அன்றைய தினம் முடிஞ்சா பாலாபிஷேகம், விபூதி அபிஷேகம், சந்தன அபிஷேகம், உங்களால் எது முடியுமோ ஒரு அபிஷேகத்துக்கு நீங்க முருகனுக்கு கொடுத்து வைகாசி விசாகத்துல கலந்துக்குங்க. இந்த வைகாசி மாதத்துல உங்களுக்கு மனக்கவலைகள் குறையும். ஆனா கண்டிப்பா பீதியை முதல்ல கலப்போம். ஏதாவது நடந்துருமோன்னு ஒரு பீதி கிளப்பப்படும். ஆனா எதுவும் நடக்காது. சுவாமி உங்களை டோட்டலி காப்பாற்றுவார். எந்த விதத்திலையும் கவலைப்பட வேண்டாம். எந்த திக்குல நீங்க என்ன பிரச்சனை நினைச்சு போனாலும் அங்க பிரச்சனை இல்லாம போகும். எதிர்பார்த்த சங்கடங்கள் எல்லாம் விலகி போகும். நான் ஒரு சங்கடத்தை எதிர்பார்க்கிறேன், இது என்னமோ மாட்ட போறேன்ப்பா, எனக்கு தெரியலப்பா, எனக்கு இந்த வேலையிலேருந்து என்னை துரத்துறதுக்கு முடிவு பண்றாங்க, எனக்கு வேலையிலேருந்து தூக்குறதுக்கு வேலை முடிவு பண்றாங்க, அரசியல் எனக்கு ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்துறாங்க, எப்படி பண்ண போறேன்னு தெரியலேன்னு முழிப்புதுங்க வாய்ப்பு உண்டு. ஆனா அதுல இருந்து சுவாமி நம்மளை காப்பாத்திடுவார். அதுதான் பிளான். அப்ப 2ஆம் இடத்துல ரிஷபத்துல போய் சூரியன் உட்காரும் பொழுது சூரியன் உங்க இடத்துக்கு உச்சம் பெற்றவராகவும் அந்த இடத்துல இருக்கிறார். உங்க ராசியுடைய அடிப்படையில் அவரு 4வது 5வது வீட்டில் இருக்கிறார், 5th பிளேஸ்ல இருக்கார். அந்த 5th பிளேஸுக்கு அதிபதி அவரு. அதனால நீங்க பண்ண புண்ணியம் உங்க கௌரவத்தை குறைக்காது. அதனால கௌரவ பிரச்சனைகள்லாம் தீந்துடும், நல்லா இருப்பீங்க. எதிர்பார்த்த நீங்க ஏதாவது கெட்டது ஏதோ அசௌகரியம் நினைச்சா கூட இந்த மாசம் நடக்காது. நல்லது நடக்கும். முருகனை அதிகமாக வழிபாடு பண்ணுங்க. முருகபெருமானுடைய அனுகிரகம் இந்த மேஷ ராசிக்கு வைகாசி மாதத்துல பற்பல அற்புதங்களை முருகன் கொடுக்க போறார். எந்த இடத்துல எல்லாம் பாருங்க, இந்த செகண்ட்ல தான் ஆண்டவன் இல்லைன்னா நான் இல்லப்பா, ஒரு வினாடியும் முருகன் உங்களுக்கு கண்ணு முன்னாடி காப்பாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாகனங்கள்ல செல்லும் பொழுதும், ஒருத்தவங்களை சந்திக்கும் பொழுதும் உங்க வார்த்தையை நீங்களே கொஞ்சம் கோபம், கண்கள் சிவக்கிற மாதிரி சில கோபங்கள்லாம் வரும். அந்த கோபத்தை கூட எங்க முருகன் எப்படி சாந்தப்படுத்தினானே உங்களுக்கு தெரியாது. அதனால பானகம், நீர்மோர் நிறைய வச்சு முருகனை அப்பப்ப வழிபாடு பண்ணுங்க. முருகனை எப்பெல்லாம் கும்பிடணும், இந்த செவ்வாய்க்கிழமையில வைகாசி விசாகம் செவ்வாய்க்கிழமை இதில் நீர்மோர் பானகம் வச்சு முருகனை வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் கோபம் ரொம்ப டென்ஷன் அதிகமாகுதோ நீங்க நீர்மோர் சாப்பிடுங்க. முருகனுக்கு நிவேதியம் பண்ணிட்டு பானகம் வச்சுட்டு நிவேதியம் பண்ணிட்டு நீங்க சாப்பிடுங்க. உண்மையிலேயே முருகபெருமான் உங்களை அவ்வப்போது காத்து ரட்சிக்க போற. இதை நீங்க மிராக்கிளா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுவீங்க. இந்தந்த இடத்துலலாம் என்னை முருகன் இந்த வீடியோ பார்த்ததுனால எனக்கு நிறைய சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன்னா கோபங்கள் உங்களை தாண்டி வரும். அந்த இடத்துல முருகன் தான் அந்த கோபத்தை காப்பாத்தி கொடுப்பான். ஸோ இந்த மாசத்தை பொறுத்தவரை தங்கமாக உங்க மனசை மின்னும் போல மனசை வச்சுக்கிங்க. உங்களுக்கு யார் மேல பகை இருந்தாலும் அதை வெளியில காட்டாதீங்க. முருகா அப்படின்னு சரணாதி அடைங்க. அந்த பகை உங்களை மனம் விட்டு முதல்ல விலகும். மனக்கவலை. ரிஷப ராசி, அதாவது முந்திரி கொட்டையாக பல விஷயங்களை எல்லாரும் செய்வாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏன் இப்படி பண்ணலன்னு ஆதங்கப்பட்டு கொந்தளிப்பாங்க. இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதான் ரிஷபம். வருவதை எதிர்கொள்ளக்கூடியவர்கள். எது வந்தாலும் எதிர்கொள்வோம் ஐயா, எப்படி இருந்தாலும் அதை எதிர்கொள்வோம் ஐயா. தூய மனம் கொண்டவர்கள், துல்லியமாக ஒரு கணக்கை போடக்கூடியவர்கள். இப்படிப்பட்ட இந்த ரிஷபராசிக்கு இந்த வைகாசி மாதம் சுய கௌரவம் உயரக்கூடிய மாதம். குருவுடைய அருளால வாக்கு சித்தம் ஏற்படக்கூடிய வாரம். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா வாக்கு சித்தம். ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு நல்ல வாக்குல வலிமை ஏற்படும். நல்ல கணக்கு போட போறீங்க. புதிய கணக்குகளை உருவாக்க போறீங்க. பல பேர்கிட்ட ஒரு நல்ல அபிப்பிராயத்தை வாங்கணும்னு உங்களை அப்படியே டோட்டலி மாத்திக்க போறீங்க.
ரிஷபத்தை பொறுத்தவரை இந்த வைகாசி மாதம் ஆனந்தம் அதிகரிக்கும் மாதமாக இருக்கும். அதுல மிக முக்கியம், எனக்கு இந்த பதவி கிடைக்கணும், இந்த இடத்துல பேர் கிடைக்கணும், இந்த கௌரவத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு மனசுக்குள்ள நிறுத்திப்பீங்க, வெளியில சொல்ல மாட்டீங்க. அதை நிறுத்தினதை சரியா ஹேண்டில் பண்றதுக்காக எந்த முயற்சியும் எடுப்பீங்க, அதுல சக்சஸும் ஆவீங்க. உங்களுக்கு வாக்குச்சாதுரியம் இந்த மாசம் முழுமையா உண்டு. வாக்கு பலிதம் ஏற்படும். கணக்கு கேள்வி ஞானங்கள் ஏற்படும். யார் என்ன கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லலாங்கிற ஒரு அழகான தெளிவு ஏற்படும். சோ உங்களை நல்ல 1க்கு 2 தடவை ஒவ்வொரு நாளுமே நீங்க ரிஷபராசிக்காரர்கள் பிளான் பண்ணிட்டு போனீங்கன்னா எல்லாத்துலயும் சக்சஸ். இதுல 3வது இடத்துல செவ்வாய், 4வது இடத்துல கேது இருக்கார். மாசத்தோடைய இறுதியில செவ்வாய் கேது சேர்ந்து வரும்போது தாயார் உடல் நலங்கள்ல ரொம்ப கவனம். ரிஷபராசிக்காரர்களுடைய அம்மாவுடைய உடல் நலங்கள் பாதிக்கப்படும். அம்மாவுடைய உடம்புல கவனமாக இருங்க. இந்த கேது வேற அங்க 4ல உட்கார்ந்துருக்கார். உங்களுக்கு தாயார் ஸ்தானங்கள், தாயாருடைய உறவுகள்கிட்டையும் கவனமா இருங்க. ஏதாவது தேவையில்லாத வாக்குகளை பேச வேண்டாம், வார்த்தைகளை பேச வேண்டாம். உடல் நலங்கள்ல சில சிரமங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறாள். அம்மாவை ரொம்ப அதிகமா அழகா பார்த்துக்கணும். அம்மா குடும்பங்களையும் நம்ம ஒதுங்கி நின்று கூட பார்த்துக்கலாம். 5வது வீடு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ரிஷபராசிக்கு பூர்வீக புண்ணிய ஸ்தானம் இந்த மாதம் மிக அருமை. அதனால உங்களுக்கு புண்ணியங்கள் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். சுகவீன ஸ்தானமான 6வது வீடை பொறுத்தவரை உங்களுக்கு சுக்கிரன் அந்த இடத்துக்கு அதிபதியானவர். அந்த சுக்கிரன் உங்க ராசிக்கு 12ல போய் உட்காரும் பொழுது பண விரயம் அதிகமாகும், செலவு அதிகமாகும். சந்தோஷமான காரியங்கள்ல நிறைய கலந்துக்க வேண்டிய நிர்பந்தம் கட்டாயம் ஏற்படும். நீங்க போகலைனாலும் அந்த பணம் போகும். நீங்க போகலைனாலும் மணி ஆர்டர்ல என்ன சொல்லுவாங்க, என் பணத்தை கொஞ்சம் அந்த கல்யாணத்துக்கு போட்டு, எங்க சொந்தக்காரன் கல்யாணம் பத்திரிகையா வரும். அப்ப என்ன பண்றது? அது மாதிரி சைனஸ் மூக்கு அடைப்பு ஏற்படும், வேர்வை தொந்தரவுகள் ஏற்படும், வேர்வையினால் அலர்ஜி ஏற்படும். தலை குளிக்காதீங்க, ரொம்ப தலை குளிக்கிறத அவாய்ட் பண்ணிக்கிங்க. தலை குளிச்சா நல்லா துவட்டிக்கிங்க. வெயில்ல ரொம்ப அலைஞ்சிட்டு தலை குளிக்கிறதெல்லாம் வச்சுக்காதீங்க. ரிஷபராசிக்காரர்கள் உங்களுக்கு ஜலதோஷம் பிடிக்கிறது, தலைவலி வர்றது கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்கு. ரொம்ப கவனமா இருங்க. 7வது வீடு சிறப்பு. செவ்வாய் உங்களுக்கு 7வது வீட்டுக்கு அதிபதி. அவர் உங்க ராசிக்கு 3ல இருந்து அடுத்த 4க்கு மாறுறார். பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். ஏதாவது இடம் வாங்குறதெல்லாம் உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும். 8வது வீட்டு அதிபதி குரு 2வது வீட்டிலேயே இருக்கிறதுனால உங்க பேச்சுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும், மனப்பக்குவம் ஏற்படும். பயப்பட வேண்டாம். 9ஆம் இடம் சிறப்பு. 10ல உங்களுக்கு ராகு தொடர்றனால் சட்ட ரீதியான விஷயங்கள் உங்களுக்கு சவால்களை வெற்றி பெறுவீர்கள். 10ல ராகு உங்களுக்கு தொடரும் போது ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்களுடைய வார்த்தைகளுக்கு ஒரு பலம் கிடைக்கும். நீங்க போடுற போராட்டம் தைரியத்தை கொடுக்கும். 11ஆம் இடத்துல சனி உங்களுக்கு சுக்கிரனோடு இருக்காரு. சுக்கிரன் இடையில மாறிடுறாரு, உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு வந்துருவாரு. அப்ப என்னன்னா புதன் சுக்கிரனோட மீட்டிங் வைகாசியில ஃபர்ஸ்ட்ல எடுத்தோன்னு நடக்கும். அதுக்கு அடுத்தது சுக்கிரன் மட்டும் தனித்து இயங்குவார். அதனால சனி 11 லாபத்தை தான் கொடுக்கிறார். எல்லா விஷயத்திலையும் ரிஷபராசிக்காரர்கள் இந்த மாதம் மிகுந்த லாபத்தை பெற போறீங்க. ஆனா பணங்காசு கொஞ்சம் அதிகமா செலவாகும். புத்திசாலித்தனத்தோடு செயல்பட வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படுது. அபிவிரதமான வளர்ச்சியை புதன் கொடுக்க போறார். புத்திசாலித்தனமும் உத்தியோகஸ்தானமும் விவேகமும் ரிஷபத்திற்கு இந்த மாதம் ஏற்படும். இந்த மாதம் ரிஷபராசிக்காரர்கள் கன்னியாகுமரி, திருக்கடவூர் அப்படிங்கிற ஆலயங்கள் இருக்கக்கூடிய அம்பாளை வழிபாடு பண்ணுவது நல்லது. அதாவது மேற்கு நோக்கி பார்க்கக்கூடிய பெண் தெய்வங்களை வழிபாடு செய்தால் ரிஷபத்திற்கு மிக அருமையாக இருப்பீங்க. வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். மிதுன ராசி. மிதுனத்தை பொறுத்தவரை நெற்றிக்கண் திறப்பினம் குற்றம் குற்றமை. என்கிட்ட எதையும் மறைக்க கூடாது. என்கிட்ட எதையும் மறைக்காம இருந்தா மிதுனத்துக்கு பிடிக்கும், ஒதுக்காம இருந்தா மிதுனத்துக்கு பிடிக்கும். நமக்கு ஒத்தாசையா இருக்கே இல்லையோ, உபத்திரவமா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர்கள் மிதுன ராசிக்காரர்கள். உண்மையை விரும்பக்கூடியவர்கள் மிதுன ராசிக்காரர்கள். எதையுமே உறக்க பேசக்கூடியவர்கள் மிதுன ராசிக்காரர்கள். அப்படிப்பட்ட மிதுனத்திற்கு அற்புதமான மாதம். குரு நின்று உங்களுக்கு செயல்பட போகிறார். அதனால எப்பேற்பட்ட விஷயத்தையும் தைரியமா ரிஸ்க் எடுத்தும் ஒரு விஷயத்தை சக்சஸ் பண்ண போறீங்க இந்த வைகாசி மாதத்துல.
எந்த ரிஸ்க்குக்கும் தயாருங்க. நான் எதையும் ரிஸ்க் எல்லாம் ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி அப்படின்னுவாங்க. 2ல செவ்வாய், கோபம் தான் பொத்துக்கிட்டு வரும். நிறைய கோபம் வரும், எதை எடுத்தாலும் கோபம். ஆங்கிரி பேர்டு. ஆமா, இது ஒரு பேர்டுல ஆங்கிரி பேர்டு. பறவையாக இருக்கக்கூடிய நீங்கள் ஆங்கிரி, வெறும் கோபம் தான் இருக்கும். தீயில கவனமா இருங்க, நெருப்பு விஷயங்கள்ல கவனமா இருங்க, அவசரத்துல கவனமா இருங்க, அவசரப்படாதீங்க, ஏதாவது அவசரப்பட்டு சுட்டுக்காதீங்க. சைலன்சர் சொல்றது. பெண்களுக்கு பாத்தீங்கன்னா வீட்டுல அடுப்புல ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு ஒரு தீக்காயம் பட்டே தீரும். எச்சரிக்கையா இருங்க மிதுன ராசிக்காரர்களை. வைகாசி மாதத்துல 4வது இடத்துல கேது இருக்கிறதுனால 3வது இடத்துல கேது இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 3வது வீடு. அப்ப 3ல இந்த கேது என்ன பண்ணுவார் அப்படின்னா, நிறைய ஞானத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். நிறைய நம்மளுக்குள்ள தடையை போடுவார். இந்த பக்கம் போவாத, உன் நல்லதுக்கு தான் சொல்றேன், இந்த பக்கம் செய்யாத, நிறைய கட்டுப்பாடுகளை விதிப்பார். கட்டுப்பாடு இருந்தா தானங்க வெற்றி கிடைக்கும், தனலாபம் கிடைக்கும். அதனால கேது என்ன பண்ணுவார், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பொருளாதார யுக்தியை எல்லாம் வாங்கி கொடுத்துருவார். ஆனா கட்டுப்பாட்டை போட்டு வாங்கி கொடுப்பார். 4வது இடம் நன்னா இருக்கு. 5வது இடம் பூர்வீக புண்ணியஸ்தானத்துல சுக்கிரனுடைய வீடாக உங்களுக்கு அமருது இல்லையா? அந்த சுக்கிர பகவான் உங்க ராசிக்கு 11ஆம் வீட்டுக்கு வரார். பணம் பெரும் வழியில வரும். எதிர்பார்க்காத பண லாபங்கள்லாம் கிடைக்க போகுதுங்க. உங்களுக்கு ஆசை கனவுகள் எல்லாம் சந்தோஷமா இருக்க போறீங்க மிதுன ராசிக்காரர்கள். 6வது வீடை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் உங்க ராசிக்கு 2ல இருந்து கோபத்தை கொடுக்கிறார். அப்புறம் கடைசியில என்ன பண்றார், மாசத்துடைய பிற்பகுதியில உங்களுக்கு செவ்வாய் 3ஆம் வீட்டுக்கு போறார். இந்த இரத்த உறவுகள் மூலமாக உங்களுக்கு சில பிரச்சனைகளை ஏற்படுத்துவார். பிளட் ரிலேஷன்ஷிப், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சில, அதனால இடையூறுகள். என்னடா இவங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு பெரும்பாடு பட வேண்டியதா இருக்கு. எதையாவது நாம ஒரு பிளான் போட்டு அவங்க ஒரு பிளான் போடுறாங்க, அவங்க பிளானுக்காக நம்ம பிளானை நிப்பாட்ட வேண்டியதா இருக்கு அப்படின்னு நம்ம அதுல கொஞ்சம் வருத்தம் ஏற்படும். ஆனாலும் இருந்தாலும் என்ன பண்றது, ஊருக்காக வாழக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் ஒத்து போய் வாழ வேண்டிய கட்டாயம் இல்லையா? 7வது இடத்துக்கு அதிபதி குரு சொந்த வீட்டிலே இருக்கார். கல்யாண யோகம், நிம்மதி, சந்தோஷம், உங்க பேர், அதாவது ரிலேஷன்ஷிப்ல நல்ல முன்னேற்றம். சில பேர் அடங்கி போனவர்கள் அடக்கி வாழ போறீங்க, அடக்கி வாழ்ந்தவர்கள் அடங்கி போறீங்க. அதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான். விட்டு கொடுக்கிறவன் கெட்டு போறது இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனால மிதுனத்திற்கு ஒரு சிறப்பான நேரம். 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்து பிறகு 11க்கு வருகிறார். அதே நேரத்துல உங்க ராசியில 10ல சனி பகவான் தொடர்றார். உங்க பலத்தை நிரூபிக்கிறதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஹார்ட் ஒர்க். 9ல ராகு இருக்கும் போது யாராவது நம்ம மேல ஒரு களங்கத்தை ஏற்படுத்திடுவாங்களோ, ஒரு தப்பை உண்டாக்கிடுவாங்களோ அப்படிங்கிற வருத்தம் ஏற்படும். பயப்படாதீங்க. உங்களுக்கு பெருமாள் நரசிம்மர் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார். நரசிம்மருடைய துணை உங்களுக்கு உண்டு, நாராயணனுடைய துணை உண்டு. இந்த வைகாசி மாதத்துல நாராயணான்னு வழிபாடு செய்யுங்க. மகாவிஷ்ணுவை வணங்குங்க. உங்களுக்கு நிச்சயம் நாராயணன் நல்ல நிலைகளை ஏற்படுத்தி கொடுப்பார். துளசி மாலை போடுங்க நாராயணனுக்கு. துளசியில மாலை கட்டி போடுங்க. ரொம்ப சிறப்பா இருப்பீங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை நீங்க திரியோதசி திதியில, அதாவது பிரதோஷம்னு சொல்லுவான், அந்த காலத்துல சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்க. வாய்ப்பு கிடைச்சதுன்னா உங்க ஊர்ல சிவாலயத்துல சிவனுக்கு வில்வ அர்ச்சனையும் விபூதி அபிஷேகமும் இளநீர் அபிஷேகமும் இந்த வைகாசி மாதத்துல பண்ணீங்கன்னா ரொம்ப சிறப்பு உண்டாகும். நல்லது நடக்கும். மிதுன ராசிக்காரர்களே, கடக ராசி கச்சிதமா வாழணும். யாருக்கும் கஷ்டம் இல்லாம வாழணும். நான் தானா இருந்தாலும் தனியா இருந்தாலும் சிங்கமா இருக்கணும், அசிங்கப்பட்டுடக்கூடாது அப்படின்னு நினைச்சு வாழக்கூடியவர்கள் கடக ராசிக்காரர்கள். அசிங்கம்னாலே பிடிக்காது. ஏன்டா ஒருத்தவன் நம்மள சொல்லணும், ஏன் நம்ம சொல்ற மாதிரி நடந்துக்கணும்? சில நேரங்கள்ல கடகராசி கோவப்படுறாங்கன்னு மட்டும்தான் தெரியும், ஏன் கோவப்படுறாங்கன்னு தெரியாது. எல்லாரும் சொல்லுவாங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்போ அப்படின்வாங்க. ஏன் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்ற கேள்வியை முதல்ல கடகம் தான் கேட்கும். ஆனா அது தனக்கு பிடிச்சவங்களுக்காக உயிரையே கொடுப்பாங்க. எதை வேணாலும் மாத்திப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா போதுங்க. கடகராசிக்காரவங்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்களை பிடிச்சிடணும், ஒரு வேலை பிடிச்சிடணும், செயல் பிடிச்சிடணும், நபரை பிடிச்சிடணும். பிடிச்சிருச்சுன்னா சரி, உடும்பு புடிதான், அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. அப்படிப்பட்ட கடகத்திற்கு இந்த வைகாசி மாதம் எப்படி? வைகாசியில ஆரம்பத்துல செவ்வாய் ராசிநாதனாக தொடர், ராசியிலே இருக்கார். அதனால என்னன்னா பூமி வாங்குவீங்க. உங்க பேர்ல ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பூமி உங்களுக்கு கண்டிப்பா இல்லை, உங்க வீட்டுல உங்களால் பூமி லாபம் ஏற்படும். பூமியில் இருந்த வில்லங்கம் உங்களுக்கு குறையும்.
பிரச்சனைகள் குறையும், வருமானங்கள் அதிகரிக்கும், பூமி சம்பந்தப்பட்ட எந்த நில தகராறுகள் ஒரு முடிவுக்கு வரும். அதே செவ்வாய் உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் வீட்டில் போய் கேதுவோடு சேருகிறார். ஒன்றையும் நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு பயம் ஏற்படும், வார்த்தைகளில் கொஞ்சம் ஹார்ட்னஸ் ஏற்படும். பார்த்து பேசுங்க கடகராசிக்காரர்களே. ஏன்னா நீங்கள் கோவப்பட்டா என்ன வார்த்தை உங்களுக்கு வருதுன்னே தெரியாது. விஷ்ணு சகஸ்ரநாமம், லலிதா சகஸ்ரநாமெல்லாம் கூட சாஃப்டாக இருக்கும். ஆனால் உங்கள்கிட்டேருந்து வரக்கூடிய வார்த்தைகளுக்கெல்லாம் அதுக்கு அர்த்தம் இனிமேல் நம்ம போய் டிக்ஷனரியிலே தேடணும். அது மாதிரி கோபமான வார்த்தைகள் வந்துடும். அதனால செவ்வாய்க்கேது சேர்க்கை உங்கள் ராசிக்கு 2ல் போய் சேர்க்கிறது ஆகிறதுனால குடும்ப நண்பர்கள்ட்ட நீங்கள் உண்மையிலே சொல்லப்போனால் கடகராசியில் பிறந்தவங்களை விட கடகராசிக்காரர்கள் வீட்டில் யார் யார் இருக்காங்களோ அவங்களாம் கவனமாக இருக்கணும். ஏன்னா இவங்க வார்த்தைகளில் பயங்கரமான பலம் வந்துடும். 3ஆம் இடம் சிறப்பு, 4ஆம் இடம் சிறப்பு, 5ஆம் இடம் சிறப்பு. இந்த 5க்குரிய செவ்வாய் தான் இந்த 2ல் போய் சேர்றார். அதனால குடும்ப சந்தோஷம் உங்க கையில இருக்கு. வைகாசி மாசம் உங்க குடும்பம் சந்தோஷமா இருக்குன்னா உங்க கையில தான் இருக்கு. 6வது இடம் குரு பகவான், 6க்குரிய குரு உங்க ராசிக்கு சரியா 12ஆம் வீட்டில் போய் உட்கார்ந்துருக்கார். ஏற்கனவே 12ல் உட்கார்ந்து இப்ப சுபவிரயத்தை கொடுக்குறார். அதனால நல்ல சந்தோஷமான செயல்பாடுகள், செய்திகள், நீங்க நினைக்கிற சந்தோஷமான செலவுகளை பண்ணுவீங்க. பேங்க்ல கிரெடிட் கார்டில் என்ன இருக்கு, டெபிட் கார்டில் என்ன இருக்குன்னு கூட தெரியாது. கடகடன்னு எல்லாம் பார்த்தீங்கன்னா கிழிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அதிகமான ஓடிபி நீங்கள் இந்த மாதம் வாங்குற மாதிரி இருக்கும். எல்லாமே நிறைய ஓடிபி அதிகமாக வாங்கி சாதனை படைத்தவர்கள் யார் அப்படின்னு ஒரு ஏதாவது போட்டி வச்சா கூட அதில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எங்கே போனாலும் ஜிபே, பேடிஎம் வச்சு டக்கு டக்கு டக்குன்னு கிளிய போகுது. அதனால பேங்க்ல பணம் இருக்கான்னு பார்த்துங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் கிரெடிட்ல வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சுகமான சந்தோஷத்திற்காக சாப்பாடு, கேளிக்கைகள், பூங்காக்கள் போறது, சுற்றுலாக்களில் மேற்கொள்வது, விருப்பமானவர்களுக்கு நிறைய பொருள் வாங்கி கொடுப்பது. அதனால எதுல என்னத்தை இழக்க போறோன்னே தெரியாது. ஆனா பணம் தான், வேற எதுலையும் பயப்படாதீங்க. அதனாலதான் சொல்றேன், டெபிட்டா கிரெடிட்டான்னு பார்த்துங்க. டெபிட்டை தாண்டிடுச்சுன்னா கிரெடிட்டுக்குள்ள போகும்போது பார்த்து போங்க. காலை அதிகமாக வச்சுட்டிங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எங்கே பண்ண போறீங்க, உங்களை சார்ந்தவர்கள் தான் அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அதனால கவனமாக இருங்க. இந்த கடகத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 8வது இடம் சிறப்பு. 8 உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. ஆனால் 8ல் போய் ராகு உட்கார்ந்துருக்கார். முன் கோபங்கள் அதிகமாக வரும். முன் வச்ச காலை பின் வைக்கலாமா அப்படின்னு நினைக்கிறவங்க சில பேர் இருப்பாங்க. நீங்க அதை அப்படியே விட்டுட்டே வந்துடுவீங்க. ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி அது சக்சஸ் ஆகலன்னா அங்கேயே விட்டுட்டு வந்துடுவீங்க. வண்டி அங்கேயே நிற்கும். அப்புறம் யாராவது ஒரு வண்டியை ஒரு வண்டி எடுத்துட்டு போறீங்க, பெட்ரோல் தீர்ந்துருச்சு, நீங்க மட்டும் கார் ஏறி வந்துடுவீங்க, இல்லைன்னா பஸ் ஏறி வந்துடுவீங்க, ஆட்டோ ஏறி வந்துடுவீங்க, வண்டி அங்கேயே நிற்கும். அப்புறம் அவங்க தான் போய் எடுத்துன்னு வரணும் வண்டியை. அப்போ அதனால முன்னெச்சரிக்கையோடு இருங்க. வைகாசி மாதத்தில் கடகராசிக்காரர்கள் முன்னெச்சரிக்கை அவசியம். உங்களுக்கு ஒரு பெரிய லாபத்தை கடகத்திற்கு கொடுப்பார். சனி பகவான் ஆரோக்கியத்தை கொடுப்பார், ஐஸ்வர்யத்தை கொடுப்பார், சட்ட ஞானத்தை கொடுப்பார், தெய்வ பலத்தை கொடுப்பார். 11ஆம் வீட்டுல 10வது வீட்டுக்கு சுக்கிரன் வரார். அதனால புது சிந்தனைகள் ஏற்படும். கேளிக்கை, போட்டோ சம்பந்தமான விஷயம், மீடியா லைன்ல இருக்கிறவங்களுக்கு மிக பிரகாசம் ஏற்படும். மீடியா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் மிக பிரகாசத்தை கொடுக்கும். 10ஆம் இடம் 11ஆம் வீட்டை பொறுத்தவரை உங்களுக்கு சூரியன் போய் உட்கார்றார். அடேங்கப்பா, 11ல் சூரியன். அதாவது சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த காக்கா வடை சுட்ட கடந்தன்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த காக்கா பாட்டி வடை சுடுவாங்க, காக்கா தூக்கின்னு போயிடும். அதே மாதிரி யாராவது வடை சுட நீங்கள் அதை தூக்கின்னு போயிடுவீங்க, உங்களுக்கு வடை கிடைச்சிரும். அப்போ சூரியன் என்னன்னா யாரோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு புகழ் கிடைச்சிரும். 12ஆம் வீட்டை பொறுத்தவரை குரு இருக்கார், சுபவிரயத்தை கொடுக்கிறார். இந்த மாசத்தை பொறுத்தவரை என்ஜாய்மெண்டான மாசம், நிறைய செலவு செய்யக்கூடிய மாசம், மனசுக்கு திருப்தியான மாசம், ரொம்ப ஃப்ரீடமா இருக்கக்கூடிய மாசம். இந்த மாசத்துல நிறைய நல்ல விஷயங்களை சந்தோஷமாக நீங்க எதிர்கொள்ள போறீங்க. அலைச்சல்கள் அதிகரிக்கும். கொஞ்சம் டைம் மேனேஜ்மெண்ட் மட்டும் பண்ணுங்க. இந்த டைம் சரியா அமையலைனாலும் வருத்தத்துக்குள்ளாயிடுவோம். அப்படின்னா என்ன, அன்னன்னைய பிளான் அன்னன்னைக்கு காலையில போடுங்க. இந்த இடத்துக்கு இன்னைக்கு இங்கே போகணும், அங்கே போகணும் அப்படின்னு 4 நாளைக்கு முன்னாடிலாம் போடாதீங்க, ஒன்றுமே நடக்காது. அதனால அந்தந்த பிளானை போடுங்க, கண்டிப்பாக சிறப்பாக இருப்பீங்க. இந்த கடகத்தை பொறுத்தவரை விருட்சமாக வளரக்கூடிய மாதம். செலவு அதிகரித்தாலும் நிம்மதி அதிகமாக கிடைக்கும். முருகனை அதிகமாக வழிபாடு பண்ணுங்க. சுப்பிரமணிய சுவாமி, முருக கடவுள் தனித்து இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு அதிகமாக பயணம் பண்ணுங்க. அதாவது தனித்து முருக பெருமான் இருக்கா இல்லையா, அந்த ஆலயங்களுக்கு அவசியம் சென்று முடிந்தால் பழனி போயிட்டு வாங்க.
பழனி தண்டாயுதபாணியை கடகராசிக்காரர்கள் இந்த மாதத்துல நீங்க சந்திச்சு தரிசனம் பண்ணா ரொம்ப சிறப்பு உண்டாகும். மிக பெரிய வெற்றியை தண்டாயுதபாணி உங்களுக்கு கொடுப்பார். வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும். கடகராசி வைகாசி பல வெற்றியை கொடுக்க போகுது. சிம்ம ராசி. சிம்மத்தை அடக்கி ஆளக்கூடியவர்கள் யாரும் இல்லை. எந்த மாசத்திலையும் அடக்க முடியாது, எந்த வருஷத்திலையும் அடக்க முடியாது, எந்த பெயர்ச்சியிலையும் அடக்க முடியாது. எல்லா பெயர்ச்சியையும் தூக்கி என்ன பண்ணுவாங்க, தூரம் போட்டுட்டு போய்கிட்டே இருக்கிறவர்கள். அப்படிப்பட்ட சிம்மராசிக்காரர்களுக்கு வைகாசி மாசம் எப்படி இருக்கும், என்ன செய்யலாம்? பொதுவா பார்த்தீங்கன்னா வைகாசியில ஆரம்பத்துல மாசத்தோட ஆரம்பம் கேது பகவான் ராசியிலேயே உட்கார்ந்து வலம் வருகிறார். இப்ப ராசியில உட்காரும்போது நிறைய ஞானம் ஏற்படும். ஒரு பெரிய தெய்வ சித்தர் மாதிரி ஆயிடுவீங்க. நீங்க வேணா பாருங்க, நிறைய நேரத்துல சிம்ம ராசிக்காரவங்க தனியா உட்காந்துருப்பீங்க. நீங்க இப்ப கூட சிம்ம ராசிக்காரவங்களா இருந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தனிமையில உட்காந்துருப்பீங்க. இந்த தனிமையில தான் உங்களுக்கு ஒரு இனிமை கிடைக்கும். இந்த தனிமை உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான லாபத்தை, யாருமே இல்லாத உலகம் ஒண்ணு இருக்கா, நம்ம ஏதாவது நித்யானந்தா மாதிரி ஒரு தீவு வாங்கலாமான்னு கூட யோசிப்பீங்க. ஆமா, எதுவுமே இருக்கக்கூடாதுப்பா அந்த தீவுல. பணப்பிரச்சனை இருக்கக்கூடாது, அந்த உறவு பிரச்சனை இருக்கக்கூடாது, ஃபேமிலியே வேண்டாண்டா அப்படின்னு எடுக்கணும்னு ஒரு சபதம் எடுக்கணும்னு யாரா முடிவெடுக்கலாம்னா முதல்ல சிம்மராசி தான் முடிவெடுப்பாங்க. பார்த்தீங்களா, ஒரு தீவு வாங்குறதுக்கு பிளானே பண்ண முடியும். அப்படிப்பட்ட சிம்ம ராசிக்கு கேதுவோட செவ்வாய் சேர போறார் இந்த மாசத்தோட பிற்பகுதியில. மாசம் ஃபர்ஸ்ட் ஒரு 15 நாள் தனித்தீவிலேயே இருந்தாலும் இந்த 12வது ஒரு 15 தேதிக்கு பிறகு கேதுவோட ஆட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா மாசத்தோட லாஸ்ட்ல கொஞ்சம் கவனமா இருங்க. இந்த சிம்ம ராசிக்காரர்கள் நம்ம ரத்தத்தை சூடாக்குற மாதிரி சில கோபத்தை உண்டாக்குவாங்க, தேவையில்லாம வெறுப்புகளை உண்டாக்குவாங்க. சொந்த பந்தங்கள், உறவுக்காரன், தெரிஞ்சவன், பக்கத்து வீடு, அடுத்த வீடு, ஏன் நம்ம வீட்டில் இருக்கிறதே சில வில்லங்கமா நமக்கு இருக்கும். ஆமா, அதனால எல்லாத்துக்கும் ஒன்னே ஒண்ணுதான், நீங்க இந்த பாஸ்வேர்டு கொடுத்துக்கிட்டே இருங்க. ஏதாவது பண்ணிங்கடா, என்னை விட்டுடுங்கடா, இந்த ஒன்றை மட்டும் வச்சுங்க. சுவாமி எப்பயுமே இப்படியே கையை வச்சுட்டே இருப்பார். ஏன் இப்படி வச்சிருக்கார்? எல்லாத்துக்கும் அக்செப்ட் பண்றாரு. இல்லை பண்ணுடா, பண்ணுங்கடா, பண்ணுங்கடா, பண்ணுங்கடாங்கிறார். ஆமா, ஏன்னா யாரும் கேட்க போறது இல்லை. இந்த பக்கம் போகாதானே யாராவது கேட்பாங்களா? கேட்க முடியும். அவர் இப்படி ஓகே. இப்போ சிம்மராசி அதுதான். நீங்க யாருக்காவது போய் ஒரு அறிவுரை சொல்லி பணத்தை வேஸ்ட் பண்ணாதீங்கப்பா, நல்லா இருங்கப்பா அப்படின்னு ஒரு அப்பா சொல்றாரு பையன்கிட்ட, கேட்பானா? கேட்க மாட்டான். வீட்டம்மாட்ட சொல்லுவார் சிம்மராசிக்காரவங்க, கேட்பாங்களா? கேட்க மாட்டான். அது வீட்டம்மா சிம்மராசியா இருந்தா வீட்டுக்கார ஐயாட்ட சொல்லுவாங்க, ஐயா அந்த பக்கம் போவாதீங்கன்னு. கேட்பாரா? கேட்க மாட்டாங்க. அப்போ கடவுள் மாதிரி கையை அப்படி வச்சுங்க, எல்லாத்துக்கும் ஓகே கொடுத்துருங்க. வேணா பாஸ்வேர்டு எழுதி கையில கூட வச்சுங்க, இந்த பாஸ்வேர்டு கூட என்னை வந்து கேட்காது, நீங்களே ஆன் பண்ணிங்கப்பா. ஆமா, எவ்வளவு தூரம் வண்டியை ஓட்ட முடியுமோ அவ்வளவு தூரம் ஓட்டுங்க ஐயா. இதுதான் இப்போதைக்கு நம்ம சொல்ற நேரம். இல்லைன்னா நம்மளை ஆனா கடைசியில பத்தி நம்ம நீங்க சொல்லுங்க அப்படின்னு வந்து கேட்பான். நீங்க சொல்லுங்க அம்மா, அப்பா நீங்க சொல்லுங்கப்பா, நீங்க சொன்னா நான் செய்யறேன்ப்பான்னு உன் பையன் வந்து அப்பா, அதே பையன் அப்ப சிம்மராசியா இருந்தா அப்பா வந்து சொல்லுவாரு, தம்பி நீ சொல்லு தம்பி, நான் எனக்கு செய்யறேன்னு. முடிவே எடுத்துட்டு வந்திருப்பாங்க, ஒரு முடிவையே எடுத்துட்டு வந்துட்டு நம்ம கிட்ட கேட்பாங்க. அப்ப சும்மா நம்ம வாயை கிளறணும், நம்ம எதையாவது உரண்டை இழுக்கணும், ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணணுங்கிறது முடிவு பண்ணிட்டாங்க. அதனாலதான் நான் சொன்னேன், ஒண்ணு தூங்குற மாதிரி நடிங்க. எப்படி ஐடியா? சூப்பர் ஐடியாவா? ஆனா தூங்குற மாதிரி நடிக்கிறதுல நிறைய லாபம் இருக்குங்க. யார் யார் என்னென்ன பித்தலாட்டம் பண்றான்னு அம்புட்டும் தெரியும். ஆமா, அம்புட்டு பித்தலாட்டத்தை இந்த மாசம் கண்டுபிடிச்சிருவீங்க. 2ஆம் இடம் சிறப்பு, 3 சிறப்பு. இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடத்துக்கு அதிபதி, உங்க ராசிக்கு 3க்கு அதிபதியான சுக்கிர பகவான் நீங்க உச்சம் பெற்ற வீட்டுக்கு வருகிறார். ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க, தயவு செய்து சிம்மராசிக்காரர்கள் உங்க இரத்த உறவுகளுக்கு அதிகமா செலவு எதுவும் பண்ணிடாதீங்க. கணக்கு கேட்காம செலவு பண்ண வேண்டிய கட்டாயமே ஏற்படும். செலவு பண்ணுங்க, தப்பு இல்லை, கணக்கு கேட்காம பண்ணிடாதீங்க, அப்புறம் நிறைய நஷ்டத்தை சந்திக்கணும். யாருக்கும் இந்த கையெழுத்து போடாதீங்க, ஒப்புதல் வாக்குமூலம்லாம் கொடுக்காதீங்க. 4ஆம் வீடு நல்லா இருக்கு, 4க்குரிய செவ்வாய் தான் சொந்தம் வீட்டில் போய் உட்காரார். 4க்கு உரிய செவ்வாய். 5, 6, 7, 8, 9, 4, 9 உங்களுக்கு யோகம். அதனால என்னன்னா, நீங்க உங்களுக்கு மனசுல வரக்கூடிய கோபம் நியாயமான கோபம், மனசுல வரக்கூடிய கோபம் நியாயமான கோபம். நீங்க சொல்றது கரெக்டா இருக்கும். ஏன்டா இப்படி பண்றீங்கன்னு கேட்பீங்க, நியாயமா கேட்பீங்க.
இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வைகாசி மாதத்துல சிம்மராசிக்காரர்களுக்கு 5வது வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் 11ஆம் வீட்டில் இருந்து லாபத்தை கொடுக்க போறார், நல்ல புத்திசாலித்தனத்தை கொடுக்க போறார், உங்களுக்கு நல்ல பெரிய மனிதர்களோட சந்திப்பை கொடுக்க போறார். அதனால குருவினால் பலம் பெற போகிறீர்கள். நிறைய எல்லோ கலர் யூஸ் பண்ணுங்க, சாண்டல் கலர் யூஸ் பண்ணுங்க, கோல்டு கலர் யூஸ் பண்ணுங்க. ரொம்ப பெஸ்டா இருப்பீங்க, ரொம்ப பெஸ்டா இருப்பீங்க. 6 7க்கு உரியவன், 6க்கும் 7க்கும் உரியவன் 8ஆம் வீட்டில் இருக்கிறான். அப்ப உடல் நலமாக இருக்கட்டும், இல்லற வாழ்க்கையா இருக்கட்டும், சனியே காரணம். ஆமா, மணி இல்லைன்னா இல்லற வாழ்க்கையில உங்களுக்கு சக்சஸ் கிடையாது. வேல்யூபிள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மணிதான் தீர்மானிக்கும். சனி தீர்மானிக்கிறார். இப்போ 6க்குரியவனை வந்தான், 7க்குரியவனை வந்தான், அவன் போய் என்ன பண்ணிட்டான், 8ல் போய் உட்காந்துட்டான். அதுவும் குருவுடைய வீட்டில், குரு உங்களுக்கு நட்பு பெற்ற வீடு, அதனால அங்கே போய் உட்காந்தாச்சு. உங்களோட ஆப்போசிட் பார்ட்டி சுக்கிரன் தான் அங்கே உச்சம். ஸோ பணம் பல வழியில் செலவாகும், ஒன்றுமே கணக்கே போட முடியாது. நீங்கள் எங்கெல்லாம் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ கண்ணாபிரான செலவாகும். யாராக இருந்தாலும் உங்களுக்கு தான் ஃபோன் அடித்து பணம் கேட்பாங்க. அதனால ஒன்று முதல்ல எடுத்த போது ஒருத்தன் ஃபோன் அடிக்கும் போது நீங்கள் சொல்லிடுங்க, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கப்பான்னு சொல்லிடுங்க, ரொம்ப கடனில் இருக்காப்பான்னு சொல்லிடுங்க, அடுத்த மாதம் டியூ கட்டவே வாய்ப்பு இல்லைப்பான்னு சொல்லிடுங்க. அப்புறமா அவன் பேசுறத வச்சு பேசிப்போம். ஊரில் இருக்கியாப்பான்னு கேட்டால் கூட இல்லைன்னு சொல்லிடுங்க, வெளியூரில் இருக்குன்னு சொல்லுங்க, தப்பே கிடையாது. இல்லை வீட்டுக்கு வந்து உட்காந்துட்டு உங்கள்கிட்ட அப்புறம் நியாயம் பேசுவாங்க. சிம்மராசிக்காரர்கள் எல்லாரை விட்டு கொஞ்சம் விலகி இருப்பது நல்லது. இதுதான் மீண்டும் மீண்டும் நான் அந்த இடத்துல பதிவு பண்றேன். இந்த கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்கு சூரிய பகவான் அவருடைய ஆட்சி நாதன் 10ஆம் வீட்டுக்கு வருகிறார். 10வது வீடு பலத்தை கொடுப்பார், அரசியல் அதிகாரத்தை கொடுப்பார், அரசியல் நல்ல பெரிய பிள்ளைகளோட பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படும், உங்க பலம் கூடும், உங்க பலம் கூடும். சில என்ன சொல்லுவாங்க, லீகல் இல்லீகல்னு இருக்கு, நம்ம சில விஷயத்தை விட்டு கொடுக்கணும், அதுல உங்க பலம் கூடும். 9ஆம் வீட்டில் ஃபர்ஸ்ட் புதன் இருக்காரு, பிறகு சுக்கிரன் வரார். நிறைய சந்தோஷமான காரியங்கள்லாம் நடக்கும், பயப்படாதீங்க, ரொம்ப சிறப்பா இருப்பீங்க. ஆனந்தமான விஷயங்கள்லாம் இருக்கு. இன்னும் ஒரு விஷயம் இருக்குங்க, ஒரு நல்லது நடக்கும், மனசுக்கு பிடிச்ச விஷயம் நடக்க போகுதுங்க, கண்டிப்பா நடக்க போகுது. சிம்மத்தை பொறுத்தவரை மகமாயி வழிபாடு பண்ணுங்க. சமயபுரம் மாரியம்மன் உங்களுக்கு மிக சிறப்பை உண்டாக்குகிறார். மாரியம்மனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைக்கும். நிச்சயமாக வேப்பலை, உங்க வீட்டில் வேப்பலை ஒரு பிடி வேப்பலையாவது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அம்பாளை நினைச்சு ஒரு பிடி வேப்பலை வச்சு வழிபாடு பண்ணுங்க. சிம்மராசி சிறப்பா இருப்பீங்க. வைகாசி சிறப்பு தரும். வாழ்க்கையில நம்ம நோய் நொடி இல்லாம இருக்கணும், அதுக்கு மட்டும் கவனமா இருங்க. கன்னிராசி, கன்னிராசி கடமை தவறாதவர்கள். தனக்கு எந்த ஒரு நெருக்கடி வந்தாலும் அதை அதாவது யாராவது என்னை எதிர்க்கிறாங்கன்னா அவங்களுக்கு எதிரியாயிடுவாங்க, யாராவது நண்பனாயிட்டாங்கன்னா அவனுக்கு நண்பனாயிடுவாங்க. எப்படி பார்க்கிறோமோ அப்படியே திரும்பி பார்க்கக்கூடியவர்கள், கண்ணாடியை போல் பிரதிபலிக்கக்கூடியவர்கள் கன்னிராசி. பிரதிபலிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குன்னாலே அவங்க என்னைக்கு சோட போக மாட்டாங்கன்னு அர்த்தம். ஏன்னா ஒரு மனிதனை என்னைக்குமே நாடி பிடிச்சி பார்க்குறது, இவன் இதுக்கு கரெக்டான ஆளு அப்படின்னு ஒரு மைண்ட்ல போய் யாருக்கு தென்படுதோ அவங்க தான் ஒரு இடத்துல வெற்றி பெற முடியும். எதுவுமே எனக்கு தென்படாது சார், நான் எல்லாத்தையும் இழுத்து விட்டுப்போ சார் அப்படின்னா கொஞ்ச நாள்லயே அந்த டிராமா கோட்டாவை கட்டிட்டு போக வேண்டியதான். இந்த சர்க்கஸ்ன்னு ஒன்று போடுவாங்க, ஒரு கூடாரம் போடுவாங்க. இந்த சர்க்கஸ் கூடாரம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் வரைக்கும் தான் மக்கள் வருவாங்க, எந்த இடத்துல போனாலுமே. அதனாலதான் அந்த கூடாரங்களை உடனே கட்டிடுவாங்க. ஒரு மிஞ்சி போனா ஒரு 2 மாசம் சர்க்கஸ் ஓடும், அதுக்கு மேல ஒரு இடத்துல ஓடாது. அப்புறம் இன்னொரு ஊர்ல கொண்டு போய் போடுவாங்க. ஆட்டம் பாட்டம் எல்லாமே அப்படிதான் இருக்கும், அந்த கூடாரத்தை கட்டிடுவாங்க. இந்த கன்னிராசி எப்படின்னா என்னைக்குமே போட்டாங்கன்னா கூடாரத்தை கட்ட மாட்டாங்க. அந்த கூடாரத்தை காலி பண்ண ஒருத்தன் பிறந்து வரணும், அதுவும் குறப்பிரசவத்துல கிடையாது. 13 மாசம் 14 மாசத்துல பிறந்தாதான் உண்டு. அப்ப இதுவும் நடக்காது அதுவும் நடக்காது. புரியுதா? அப்ப கன்னிராசிக்காரர்கள் நல்ல பிரதிபலிக்கக்கூடியவர்கள். ஒரு மனிதனை எப்படி தனக்கு சாதகமா மாத்தணும் அப்படின்னு தெரிந்து வைத்துக் கொள்ளக்கூடியவர்கள். இப்படிப்பட்ட கன்னிராசிக்கு தற்போது 12வது வீட்டுல செவ்வாய் கேது சமர்ப்பணம் உள்ள போய் உட்கார்றாங்க. இந்த மாசத்தோட ஆரம்பத்துல 12ல கேது மட்டும்தான் இருக்கார். நல்ல ஞானம், இந்த பிறவி ஏண்டா பிறந்தோம் அப்படின்னு கன்னிக்கு தெரிஞ்சிடும். தெரிஞ்சிட்டுனாலே அதுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிடும்.
இந்த செவ்வாய் 12ல் உட்காருவார். வேணும்னே நம்மளை பக்கத்தில் உட்கார்ந்து சில பேர் இரிட்டேட் பண்ணுவாங்க. இந்த வைகாசி பிற்பகுதியில் கன்னிராசிக்காரர்களை சில பேர் இரிட்டேட் பண்ணுவாங்க. வளர்த்துவான் ஒரு விஷயத்த, சீக்கிரமா முடிடானா முடிக்க மாட்டான். சோதனை அன்னைக்குன்னு அதுமா அவனுக்கு மைண்டு டைவர்ட் ஆகிடும். அதனால சில தேவையில்லாத கோபங்கள். இந்த வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப பொறுமை தேவை. ஏசி இன்னும் கொஞ்சம் கூட கூட வச்சுங்க கன்னிராசிக்காரவங்க. நீங்க ஒரு ரூம்லயே ஏசியில இருந்தாலும் கூட என்ன ஆகும் அப்படின்னா, உங்க பக்கத்தில் உள்ளவங்கள படபடப்போ இல்லை பக்கத்தில் உள்ளவங்களால சில மன கஷ்டங்கள் ஏற்பட்டுடும், விரயம் ஏற்படும். எலக்ட்ரானிக்கல் பொருட்கள்லாம் கவனமா இருங்க. நீங்க ஏதாவது ஒரு 4 ஸ்டாஃப் வச்சிருக்கீங்கன்னா ஒரு ஸ்டாஃப் ஏதாவது ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு இழந்த பட்ஜெட்டை கொடுத்துனே இருப்பார். ஏதாவது இது போயிட்டு அது போயிட்டு இது போயிட்டு அது மாதிரி ஏதாவது பணத்தை தேவையில்லாமல் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். வீட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும், பைப்பு உடச்சிக்கும், இல்லை கரண்ட்டை மாற்றுற மாதிரி இருக்கும், லைட்டை மாற்றுற மாதிரி இருக்கும். எலக்ட்ரானிக்கல் பொருட்கள் அது எப்பயுமே எலக்ட்ரானிக்கல் பொருட்கள் என்ன பேசுனே தெரியாது. அது கன்னிராசிக்காரவங்களுக்கு இந்த மாதத்தில் டிஃப்ரெண்ட்டாக பிளான் பண்ணும். அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்கு 2வது வீடு சுக்கிரன். இந்த சுக்கிரன் என்ன பண்ணிட்டாருன்னா 7லிருந்து 8ஆம் வீட்டுக்கு வருகிறார், அஷ்டமத்துக்கு வர்றார் சுக்கிரன். கொஞ்சம் பணம் காசு அதிகமாக செலவாகும், ரொம்ப செலவு கொஞ்சம் அதிகமாகும். அதனால தான் நான் சொன்னேன். ஆனாலும் என்ன பண்ணுங்க, உங்களுக்கு இந்த செலவு ஒரு நல்ல பேஸ்மெண்ட் செலவு, நல்லா யதார்த்தமாக செலவு பண்ணலாம். டிவி வாங்கலாம், ஃப்ரிட்ஜ் வாங்கலாம், ஏசி வாங்கலாம். அது நல்ல தரமான பொருளாக வாங்கிட்டு போயிடுங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் தரம் இல்லாமல் ஒன்று வாங்கியிருக்கலாம், இப்போ தரமாக வாங்கிடுங்க. உங்கள் ஸ்டாஃப் கிட்ட சொல்லுங்க, உங்கள் வீட்டில் வேலை பார்க்குறவங்கள்ட்ட சொல்லுங்கள், வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட சொல்லுங்கள், குடும்பத்தர்கள்ட்ட சொல்லுங்கள், எப்பா வாங்குற பொருள் நல்லா வாங்கப்பான்னு சொல்லுங்க. இவ்வளவுதான். உங்க ராசி காலகட்டத்தின் அடிப்படையில் 5வது வீடு 5க்குரிய சனி பகவான் உங்களுக்கு 7ஆம் வீட்டில் இருக்கிறார். 5க்குரிய சனி பகவான் 7ல் இருக்கார். அப்படின்னும் போது கணக்கை சரியா போடும். யாரும் உங்களை எந்த விதத்தில் ஏமாற்ற முடியாது. நீங்க இனிமையா பேசி கவுத்துருவீங்க. நான் கோபமாவே வந்தாலும் என்னை அப்படியே என்னங்க நான் உங்களை திட்ட வந்தேங்க அப்படின்னு நீங்க திட்டாம நான் போயிடுவேன். அந்த அளவுக்கு இந்த கன்னிக்கு சனிக்கு சப்போர்ட் பண்ணிடுவார். அதே நேரத்தில் 10ஆம் வீடு இந்த சனி குரு பகவான் போய் உட்கார்றார். இந்த கன்னிராசிக்கு குரு போய் 10ல் உட்கார்றார். நல்ல பலம் கிடைக்கும், பெரிய புகழ் கிடைக்கும், தைரியம் கிடைக்கும், திடீர் பணக்காரர்கள் ஆகக்கூடிய யோகம் கிடைக்கும். இந்த பார்த்தீங்கன்னா கூகுளில் போய் சர்ச் பண்ணும்போது உங்க பேர் ஒருத்தவங்களுக்கு தெரிய வரும். இந்த ஒரு சம்பவம் உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும். தேடுபவர்களுக்கு நீங்கள் தெய்வமாக தெரிய போறீங்க. தேடுபவர்களுக்கு நீங்க தெய்வமா, ஆபத் பாந்தவன், பல பேரோட வாழ்க்கையில பெரிய சந்தோஷத்தை கொடுக்க போகக்கூடிய அற்புதமான காலத்தை இந்த கன்னிராசிக்கு கடவுள் பிரசண்டா கொடுக்குறார். நீ நிறைய பேரை காப்பாத்துப்பா அப்படிங்கிறார். நான் உன்னை காப்பாத்துறேன், எப்படி நீ நிறைய பேரை காப்பாத்து அப்படின்னு கன்னிக்கு அற்புதமான வரத்தை கொடுக்கிறார். வரம் பெறும் நேரம். இந்த கன்னிராசிக்காரர்கள் இந்த வைகாசி மாசத்துல முழுமையாக வெற்றி பெற முருகனை வழிபாடு பண்ணுங்க, சுப்பிரமணிய சுவாமியை வழிபாடு பண்ணுங்க. முருகபெருமானுக்கு ஆனந்தமாக விபூதி அபிஷேகம், இளநீர் அபிஷேகம், சந்தன அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம் பண்ணுங்க. வாய்ப்பு கிடைச்சதுன்னா உங்க ஊருக்கு பக்கத்தில் எங்கெல்லாம் முருகன் ஸ்தலம் இருக்கோ அந்த முருகன் ஸ்தலத்திற்கு ஒரு நாள் விரதமாக நடைப்பயணம் செய்வது நல்லது. பக்கத்தில் இருக்கிறதுக்கு நடைப்பயணம், உங்க வீட்டிலேருந்து இந்த நடைப்பயணம் பண்ணுங்க. நடைப்பயணத்தினால் முருகன் உங்களுக்கு நிறைய நல்ல பலனை கொடுக்க போகிறார். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். தூக்கத்தை மறந்து பல பேருக்காக துக்கத்தையே எடுத்துக்கொண்டு வாழக்கூடியவர்கள் துளாராசிக்காரர்கள். அதாவது போர்க்களத்திலே கிருஷ்ணன் இருந்தான் மகாபாரதத்துல, அவனுடைய காட்சி எல்லாமே போர்க்களத்துல தான் இருக்கும். அப்படியே அவன் போர்க்களம் இல்லை அப்படின்னா போர்க்களம் ஆகக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு இருக்கிறவன்ட்ட போய் நிற்பான் கிருஷ்ணன். ஆமா, நான் போர்க்களத்தையே நடத்துறேன்னு சொல்றவன்ட்ட போய் நிற்பான் கிருஷ்ணன். ஆக மொத்தம் கிருஷ்ணன் இருக்கிற இடம் ஒன்றும் போர்க்களம் வேண்டான்னு நினைக்கிறவனா இருக்கணும், இல்லைன்னா போர்க்களத்தை நான் சந்திக்க தயாரா இருக்கணும், இல்லை இவன் போர்க்களத்தில் இருப்பான். அந்த போர்க்களம்ங்கிறது கிருஷ்ணன் காதில் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு வார்த்தை. அதுதான் துளாராசி. எங்க போனாலும் நிழல் தன்னை தேடி வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. எவ்வளவு தூரம் போனாலும் சரி ஓடி ஒளிய முடியாது, அந்த ஓடி ஒளியவே முடியாது. அப்படிப்பட்டவர்கள் தான் துளாராசிக்காரர்கள். ஏன் பாசம், நான் வச்ச பாசம்
ஒன்று சொல்லுவாங்கல்ல, ஒரு பாட்டு ஒன்று இருக்குது, அபூர்வ சகோதரர்கள் படத்தில் ஒரு பாட்டு, என்னது, மாவு விற்க போன காத்தடிச்சுது, அது எல்லாமே எதிர்மறையாக இருக்கும். அது மாதிரி நம்ம ஏதாவது ஒரு பிளானை போட்டோம்னா அது நடக்காது. அதே நம்ம வீட்டில் உள்ளவன் பிளான் போடுவான், அது நடந்துடும். எப்படிதான் நம்ம நடத்துறோம்னு நமக்கே தெரியாது. அதாவது அதே கிழிந்த ஆடையை நாம் கட்டி கொண்டிருப்போம், ஆனால் வீட்டில் உள்ளவர்களுக்காக நிறைய ஆடைகளை வாங்கி கொடுப்போம். இப்படி ஒரு நல்ல மனசுங்க, தங்கமான மனம் படைத்தவர்கள் துளாராசிக்காரர்கள். அப்படிப்பட்ட துளாராசிக்கு 11வது வீட்டில் கேது செவ்வாய் சேர்க்கை. கவலைப்படாதீங்க, பூமி வாங்க போறீங்க, தைரியம் பிறக்க போகுது, ஞானம் பிறக்க போகுது, மற்றவர்களெல்லாம் அப்படியே ஒவ்வொரு அணுவா புரிஞ்சு வச்சுக்க போறீங்க. இனிமேல் துளாராசிக்காரங்க என்ன யோசிக்கிறீங்களோ அதுதான் வீட்டில் நடக்க போகுது. நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா வீடே சந்தோஷமா இருக்கும். நீங்க கோவப்படணும், இனிமே உங்களை பார்த்து தான் வீடு நிம்மதியா இருக்க போதா, சந்தோஷமா இருக்க போதா, துக்கத்தை அனுபவிக்க போதான்னு தெரியும். அதுதான் வைகாசியிலேருந்து உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பம். உங்க ராசிக்கு குரு சப்போர்ட், கேது சப்போர்ட், சனி சப்போர்ட், ஆல் சப்போர்ட். அதை சொல்லுவாங்கல்ல, ஒரு அரசாங்கம் மெஜாரிட்டியோட ஆட்சி அமைக்க போகுது அப்படின்னு. யாரை பத்தியுமே கவலை இல்லை, சபாநாயகர் வரைக்கும் உங்க கட்சி தான், நீங்க நினைக்கிறவங்க தான். சில கவர்மெண்ட் மெஜாரிட்டி ஆட்சிங்கன்னுவாங்க, அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சபாநாயகர் மட்டும் எதிர்கட்சியிலேருந்து, கூட்டணி கட்சியிலேருந்து வருவாங்க. அதுவே நமக்கு ஆபத்து தான். அதுல சபாநாயகரும் நீங்க உங்க கட்சி தான். ஆளினால் அழகு ராஜா. துளாராசியை பொறுத்தவரை வைகாசி மாசம் சிறப்பு தரக்கூடிய மாசம். ஆனா எல்லாமே இருக்கும், வயிற்றுல ஒரு பீதி இருக்கும், வெளியில சொல்ல முடியல சாமி, உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி, வெளியில சும்மா நடிக்கிறோம் ஐயா, நம்மளுடைய நான் நடிக்கிறது வெளியிலே தெரியாதே அப்படின்னு சொல்ற நேரம். ஏன்னா உள்ளுக்குள்ள ஒரு பீதி, எதுவும் தப்பாயிடுமோ, எவனாவது ஏதாவது நம்மளை தப்பு கணக்கு போட்டுருவானோ, ஏதாவது மைனஸ் ஆகிட்டுனா சிரிச்சிருவானோ யாராவது. ஏன்னா துளாராசிக்கு அவமானம் மட்டும் பிடிக்காது, யாரும் ஒருத்தவங்க நம்மளை சொல்லிடக்கூடாது. அதுக்காக தானங்க இவ்வளோ போராட்டம். அதை சொல்லிட்டான்னா சொல்லக்கூடாதுங்கிறதுக்கு தான் இந்த ஒர்க் அவுட்டே. இல்லைன்னா என்ன, நல்லா ஜாலியாக ஏசியை போட்டுட்டு வீட்டில் தூங்கலாமே, தூக்கம் வராதே. ஏன் யாரும் சொல்லிடக்கூடாது, நான் இவங்க கரெக்டாக செய்வாங்க, இவங்க கரெக்டாக இருப்பாங்க. இந்த சொல்லுவாங்க இல்லைங்களா, சும்மா இருக்கிறவனை சொரிஞ்சு விட்டாண்டா கதைங்கிற மாதிரி யாராவது ஒருத்தர் நம்ம சொல்லுவான், இவர் கண்டிப்பாக விஐபி ஆகாமல் போக மாட்டார் அப்படின்னுவான். அப்போ நம்ம என்ன பண்ணுறது, அதுக்காகவே ஒரு வேலை பார்க்கணும். அப்போ துளாராசிக்காரர்களுக்கு விபரீத ராஜயோகம் இருக்கு, பயப்படாதீங்க. இந்த ஒரு சம்பவம் கண்டிப்பா நடக்கும், எல்லாருக்காகவும் நீங்கள் உழைப்பீர்கள், உங்கள் உழைப்பு வெற்றி அடையும். புது புது யோசனைலாம் வரும், சிறப்பா இருப்பீங்க, நிறைய பயணங்கள் மேற்கொள்வீங்க, வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வீங்க. மீடியா லிங்க்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல யோகம் ஏற்படும். நல்ல அருவி போன்ற இடங்கள்ல நல்ல குளியலை போடுவீங்க. ஆமா, ரொம்ப திருப்தியா இருக்கும். வைகாசி மாசத்தை பொறுத்தவரை ஆனந்தமா இருக்கும். சொந்தங்கள் மூலமாக சந்தோஷம் கிடைக்கும், உறவுகள் இனிக்கும். உங்களுக்கு என்னைக்குமே உறவுகள் பிடிக்குங்க. உறவுக்காரனுக்கு தான் உங்களை ஊறுகாய் மாதிரி தொட்டுப்பான். ஊறுகாய் கிடையாது, நீங்க பாயசம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பாயசம் தான், கடைசி டம்ளர்ல பாயசம் கொடுப்பான். பார்த்துருக்கீங்களா? நீங்க இனிப்பு பொருள். ஆனா பாயசத்தை நிறைய சாப்பிட முடியாது. அதனாலதான் என்ன பண்ணுவான், நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கடைசியாக கொடுக்குற பாயசம் அப்படியே இருக்கும், ஃபர்ஸ்ட் மட்டும் சாப்பிட்டுருப்பான். அதுக்கு தான் சொல்லுவாங்க பாயசத்தில் அப்பளத்தை போட்டு சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும் அப்படின்னு. அப்படின்னா என்ன, துளாராசிக்காரவங்கள்ட்ட பேசும்போது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசணும். துளாராசிக்காரங்க மனசு இறங்கிடுவாங்க. துளாராசிக்காரங்களை மட்டும் எப்படிப்பட்டாலும் டைவர்ட் பண்ணலாம், அது ஒரு பெரிய பலன் உண்டு. அப்படிப்பட்ட துளாராசிக்கு நிறைய பேர் உங்களை வசீகரப்படுத்துவாங்க, உங்க மேல ஆசைப்படுவாங்க, அன்புப்படுவாங்க, உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக நிறைய பிளான் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் கவலைப்படாதீங்க, தெய்வ அனுகிரகம் இருக்கு, நிறைய காரியங்கள் அனுகூலமாக போறீங்க, சந்தோஷம் பெருக போகுது. எந்த விதமான குறைவுகளும் இந்த மாதத்தில் இல்லை. தெய்வ பலம் கண்டிப்பாக இந்த துளாராசிக்கு சிறப்பா இருப்பீங்க. துளாராசியை பொறுத்தவரை 2 விஷயத்தை நீங்க இந்த மாசத்துல நீங்க இது பண்ணணும். தேவையில்லாத கவலைகள், தேவையில்லாத
விஷயங்களை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. அதுதான் உங்களுடைய பெரிய மைனஸ். இந்த மாதம் முழுமையாக விநாயகரை வழிபாடு பண்ணுங்க, சிறப்பு உண்டாகும், நல்லதே நடக்கும். விருச்சக ராசி. விருச்சக ராசியை பொறுத்தவரை முருகனுடைய ராசி. முருகன் எப்படி 6 படையில இருக்கிறானோ, எப்படி முருகனுக்கு கோபங்கள்ல தான் 6 படை, எல்லாமே கோபம் தான். அந்த சம்ஹாரம் பாருங்க, எங்க போனாலும் சூரனை சம்ஹாரம் பண்றது, யாரையாவது ஒன்று அழிக்கிறதே முருகனுக்கு வேலையா? அப்படின்னா அவ்வளோ சிரமங்கள் இருக்கு. யாருக்கு மக்களுக்கு கெட்டது நடக்காம காப்பாத்துறவன் முருகன். அப்போ முருகனை கும்பிட்டோம்னா நமக்கு கெட்டது வராது. அசுரர்கள்ட்டேருந்து நம்மளை காப்பாற்றுவான், நல்லவர்கள்ட்ட நல்ல வார்த்தைகளை வாங்க வைப்பான், நம்மளை ஒரு அங்கீகாரம் படுத்துவான். இவ்வளவும் முருகன் தான் செய்யறான். அப்படிப்பட்ட முருக கடவுளுடைய அனுகிரகம் படைத்த விருச்சக ராசிக்காரர்கள் இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்கும்? இந்த வைகாசி மாதத்தை பொறுத்தவரையில் உங்க ராசியோடைய அதிபதி தான் இதுவரைக்கும் சந்திரனுடைய வீட்டில் இருந்தவர் 15 தேதிக்கு பிறகு சிம்மமான சூரியனுடைய வீட்டுக்கு வருகிறார். அப்போ உங்க ராசிக்கு பார்த்தீங்கன்னா 10வது வீட்டுக்கு வருகிறார், 10th பிளேஸ். செவ்வாய் கேது நமக்கு இணைவு. அப்ப என்னன்னா, இந்த செவ்வாய் கேது கரெக்டா இடம் பார்த்து அடிங்க. நான் அதான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். விருச்சக ராசிக்காரர்கள் இடம் பார்த்து அடிங்க. நேரத்துக்காக வெயிட் பண்ணுங்க. உங்களுக்குன்னு ஒரு காலம் வரும்னு சொல்லுவாங்கல்ல, எதை பேசினாலும் அதுக்காக நேரம் பார்த்து பேசுங்க. நீங்க நினைக்கிற நேரத்தில் பேசிடாதீங்க. அது மட்டும் இந்த மாசம் வேண்டவே வேண்டாம். அதனால என்ன, தேவையில்லாத பகை அமையும். நம்மள மேல எல்லாரும் காண்டில் இருக்கிறான். உங்களோட முன்னேற்றம் பல பேருக்கு பிடிக்கல, முயற்சி பல பேருக்கு பிடிக்கல. இவங்க மட்டும் என்ன ஈஸியா எளிமையா ஒரு விஷயத்தை அடைஞ்சிடறாங்களேன்னு பல பேருக்கு ஒரு குரோதமான எண்ணமே இருக்கு. பொதுவா விருச்சக ராசிக்காரர்களுக்கு ரொம்ப கடுமையா உழைக்கக்கூடியவர்கள், ரொம்ப ஒரு விஷயத்தை ஹார்டா யோசிக்கக்கூடியவர்கள். அதனால எளிமையா வெற்றி கிடைக்கும். ஆனா அது என்னன்னா, பல பேருக்கு நீங்க உங்களோட உழைப்பு கண்ணுக்கு தெரியாது. அதனால உங்க வெற்றி மட்டும் கண்ணுக்கு தெரியும். அதனால அந்த வெற்றியை தடுக்கிறதுக்கு ஐடியா பண்ணுவான். அதனாலதான் சொல்றேன், அதுல இப்ப செவ்வாய் போய் 10ல சேரும் பொழுது, கேதுவோடு சேரும் பொழுது நம்மள வன்மத்துக்கு தூண்டுவாங்க. பேச்சே வேணாம், முழு அமைதியை கடைபிடிங்க, சித்தர்களை போல இருங்க, மன அமைதி கிடைக்கும். இதுதான் இந்த நேரத்துல மிக முக்கியமான நேரம். அடுத்தது பாத்தீங்கன்னா, மன அமைதிக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ராசிக்கு 2க்கு அதிபதி இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8வது வீட்டுக்கு போயிருக்கார். 2க்கு அதிபதி 8க்கு போயிருக்கார். இந்த 2, 5, இந்த 2, 5க்குரியவர் 8க்கு போகும்போது ஒரு எந்த கணக்கை போட்டாலும் 2 தடவை போடுங்க. ஒரு பெங்களூர் போறீங்கன்னா, பெங்களூர் இந்த பிளைட்ல போறோம், இதை விட்டுட்டா என்ன பிளைட்ல போறது, இந்த இடத்துல ரூம் தங்குறோம், இந்த ரூம் இல்லைன்னா எந்த ரூம்ல தங்கலாம், இப்படி பிளான். எதை எடுத்தாலுமே டபுள் பிளான் போடுங்க, அதுல ஒரு பிளான் சக்சஸ் ஆயிடும். அது மாதிரி ராசிக்கு 5வது வீட்டிலேயே சனி பகவான் இருக்கார். அதாவது பாத்தீங்கன்னா 3க்கு 4க்குரியவன் 5ல போய் உட்கார்ந்துருக்கார். அப்ப பூர்வீக புண்ணியஸ்தானம். அப்ப வைகாசி மாசத்தை பொறுத்த வரைக்கும் உங்க புண்ணியம் உங்களை காப்பாற்றும். சில தொந்தரவுகள்ல இருந்து விலகணும்னு ஆசைப்படுவீங்க. இந்த தொந்தரவுலாம் எனக்கு வேண்டவே வேண்டாம்ப்பா, கொஞ்ச நாள் ரெஸ்ட், பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிற எண்ணம்லாம் உருவாகும். இன்னும் ஓப்பனாவே சொல்லும் போது விருச்சக ராசிக்காரர்களுக்கு எனக்கு இப்ப பணத்தை பத்தியும் ஆசை இல்லை, வருமானத்தை பத்தியும் ஆசை இல்லை, எனக்கு நிம்மதி ரொம்ப முக்கியம், என்கிட்ட எந்த விதமான விஷயத்தையும் காதுல கொண்டு வராதீங்க அப்படின்னு கரெக்டா கட் அண்ட் ரைட்டா சொல்லிட போறீங்க. அதனால நிறைய கட் அண்ட் ரைட்டா பேச போறீங்க. அது விருச்சகத்துக்கு இந்த மாசம் இதுதான் கட் அண்ட் ரைட் மாசம். நிறைய அமைதி, நிறைய சந்தோஷமான விஷயங்களை நீங்க பங்கெடுங்க. உங்களுக்கு எங்க பிடிச்சிருக்கோ போயிட்டு வாங்க, டிராவல் டூர் போயிட்டு வாங்க, எதை பத்தி கவலைப்படாதீங்க. அதுதான் உங்களுக்கு நான் கொடுக்குற ஃபர்ஸ்ட் பிளான். இந்த ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் விருச்சகத்திற்கு முருகனுடைய அனுகிரகம் உண்டு. பாலமுருகன் நிறைய ஹெல்ப் பண்ணுவார். பாலனாக இருக்கக்கூடிய இடங்களுக்கு முருகனை அதிகமாக நீங்க வழிபாடு பண்ணும்போது உங்க மனசுல மிகப்பெரிய சாஃப்ட்னஸ் வரும். எல்லாரும் உங்களை பார்த்து நீங்க ரொம்ப கோபக்காரன்னு சொல்லுவாங்க. உண்மையிலே கிடையாது, நீங்க ரொம்ப சாஃப்டான ஆள், குழந்தை மாதிரி உள்ள ஆள், அம்மா மேல ரொம்ப பாசம் உள்ளவங்க, தாய் மீது ஒரு தனி பிரியம் கொண்டவர்கள், கௌரவத்தின் மீது தனி பிரியம் கொண்டவர்கள். தனக்கு இப்படிலாம் இருக்கும்னு ஆசை என்னமே கிடையாது. இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு தங்கிட்டேது எதுவும் இழந்துடக்கூடாதுங்கிறது மட்டும்தான் அவங்களோட எண்ணமா இருக்கும். நம்ம எதையும் இழந்துடக்கூடாது, அவ்வளவுதான். இந்த எண்ணத்தை முருகன் உங்களுக்கு நிச்சயமாக காப்பாற்றி கொடுப்பார். நிறைய உங்களுக்கு நல்லது செய்வார். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். தனுசு ராசி. வைகாசி மாதம், இந்த வைகாசி மாதமே ரிஷப மாதம்னு பேர்.
ரிஷப மாதம்னா சூரிய பகவான் சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கார். இதுல தனுசு ராசிக்காரவங்களுக்கு ரொம்ப கொண்டாட்டம், பல பேருக்கு திண்டாட்டம். ஆமா, என்னங்க கொண்டாட்டம்? நீங்க யாரையெல்லாம் பழி வாங்கணும்னு நினைச்சீங்களோ அவங்க எல்லாம் சிரமப்பட போறாங்க. யாரெல்லாம் நீங்க கஷ்டப்படுத்தணும்னு உங்களை சில பேர் கஷ்டப்படுத்தியிருப்பாங்க, புளிஞ்சிருப்பாங்க, வருத்தப்பட வச்சிருப்பாங்க, வேதனைப்பட வச்சிருப்பாங்க, 1க்கு 4 தடவை அலைய விட்டுருப்பாங்க. ஏண்டா இந்த வாழ்க்கை நமக்கு யோசிச்சிருப்போம். இப்ப அவங்களுக்கெல்லாம் நம்ம பதில் கொடுக்கக்கூடிய மாசம். ஏன் தெரியுமா? உங்களுடைய அதிபதி குரு, உங்களுக்கு ஆப்போசிட் பார்ட்டி சுக்கிரன், அந்த ஆள் தான் உங்களுடைய ராசிக்கு 4ல போய் உங்க சொந்த வீட்டிலேயே உச்சம் பெற்று உங்களை ஆட்டி படைக்கிறார். எப்பயுமே 2 தலைமை ஒரு கட்சிக்கும் சரி ஒரு கழகத்துக்கும் சரி ஒத்து வராது. ஒரு தலைமை தான் நல்லா இருக்கும். 2 தலைமைனா என்னைக்கு இருந்தாலும் பிரச்சனை தான். அப்ப அந்த ஒரு தலைமைக்கு இப்ப பிரச்சனை. அப்ப பாருங்க, உங்களுக்கு அது லாபம் தானே இல்லையா? அப்ப ஏன்னா சூரியன் போய் உட்கார்ந்துட்டார் சுக்கிரனுடைய வீட்டுல. ரிஷபராசி பொதுவா வைகாசி மாசம் பார்த்துட்டீங்கன்னா ஒன்னே நல்லா தெரிஞ்சுங்க, நிறைய சம்பாதிங்க, யார் கண்ணிலையும் படாம வாழுங்க. தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட எந்த பிளானும் யாருக்கும் தெரியக்கூடாது. இப்போ உங்களுக்கு எதிரியே இருக்க மாட்டாங்க. வைகாசி மாசத்துல தனுசு ராசிக்கு எதிரியே இருக்க மாட்டாங்க. என்னமோ ஒரு ஹாப்பி. ஆனா நமக்கு அந்த ஹாப்பி முடியறதுக்குள்ள மாசம் முடிஞ்சிடும். அததான் இப்ப எதுக்கு ஜோதிடம் இப்ப இந்த செய்தி பார்க்கிறோம். இந்த தொகுப்பு உங்களுக்கு என்ன சொல்லுது? நீங்க இந்த மாசத்தை விட்டுடாதீங்க, ஹாப்பியா இருங்க, பிடிச்சதை சாப்பிடுங்க. இப்ப பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பிடிக்காத சாப்பாடுலாம் இப்ப உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும். இந்த சாப்பாடு எனக்கு பிடிக்கல சார், அது இப்ப பிடிக்கும். பிடிச்ச சாப்பாடு நிறைய கண்ணுக்கு தெரியும். பயணங்கள் அனுகூலமாகும். சர்க்கார் சம்பந்தமான விஷயங்கள் கை கொடுக்கும். பெரிய மனுஷங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. பண வரவுகள் அதிகமாகும். அதிகாரம், அரசியல் அந்த துறையில் இருக்கிறவர்கள் உங்களுக்கு சர்க்கார் மூலமா அரசாங்கம் மூலமா ஏதாவது ஒரு விஷயம் எனக்கு ஒரு கையெழுத்து ஆகணும் சார்னா அது இதெல்லாம் இப்ப ஈஸியா நடக்கும். பண தட்டுப்பாடுகள் நீங்கும். நீங்க எந்த இலக்கை நோக்கி வாழ ஆரம்பிக்கிறீங்களோ அந்த இலக்கு ஆரம்பமாகும். புதிய நபர்களுடைய பழக்க வழக்கங்கள் கிடைக்கும். ஓப்பனா சொல்ல போனா நிறைய நன்மைகள் சேரும், பொருள் சேரும். கண்டிப்பா கடிகாரம் வாங்குவீங்க, கைக்கு கட்டிக்க ஒரு வாட்ச், இல்ல வீட்டுல ஒரு வால் கிளாக், கண்டிப்பா ஒரு கிளாக் கண்டிப்பா நடக்கும். இல்லைனாலும் யாராவது பிரசன்டேஷன் ஆச்சு பண்ணுவான், வச்சுக்கோ அப்படின்னு ஒரு மணி காட்டக்கூடிய ஒரு விஷயத்தை இறைவன் உங்களுக்கு கொடுப்பான். இல்லைன்னா சத்தமான ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். அடிக்கிற மணி, ஏதாவது ஒரு சத்தமான ஒரு கிஃப்ட் கிடைக்கும். இல்லை வாங்குவீங்க, வீட்டில் தெருவில் போவான் ஏதோ ஒன்று, அதையாவது வாங்கி வீட்டு வாசலில் கட்டுவீங்க, டிங் டிங் டிங்னு அடிச்சுட்டு இருக்கும். இல்லைன்னா மணி பிளான்ட்டு, பச்சை கலர் பிளானட்டு, அந்த பிளான்ட்டு வாங்கி வளர்ப்பீங்க. பச்சை கலர் பிளான்ட் மணி பிளான்ட்னு சொல்லுவாங்க. ஏதோ மணி சம்பந்தமா சத்தம் சம்பந்தமா உங்களுக்கு ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கும். அது உங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கும். சத்தமே பிடிக்காத உங்களுக்கு சத்தம் கேட்க போகுது. நேரமே தெரியாத உங்களுக்கு நேரம் தெரிய போகுது. காலக்கடிகாரம் உங்க பக்கம். தனுசு ராசிக்கு சிறப்பான நேரம். அதுவும் ராசிக்கு உரியவர் 7ல போயிருக்கார், ரொம்ப சிறப்பு. 8ல இருந்த செவ்வாய் முதல்ல விலகுறார். அப்பா, ஒரு கெட்டுப்பிடியில இருந்தா சார், என்னன்னே தெரியல, ஒரு 2 மாசமா எனக்கு அழுகை ஆத்திரமும் தான் சார் வந்தது. கெட்டுப்பிடி சார், 8ல செவ்வாவா எல்லாருமே குழப்பம்தான். நாங்க பொதுவாகவே ஜாதகத்துல என்ன சொல்றோம், கல்யாண வாழ்க்கை 8 செவ்வாய் நல்லா இருக்காது, குடும்ப வாழ்க்கை 8 செவ்வாய் நல்லா இருக்காதுன்னா. அப்ப 2 மாசம் 8 செவ்வாய் இருந்ததே உண்மையிலே ரொம்ப பிரச்சனையா இருக்கும். நம்ம சொல்லுவாங்கல்ல, நாடி நரம்பு புத்தி எல்லாம் எவனாவது நம்மளை வச்சு செய்வான். அப்ப நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப அந்த ஆள் விலகுறான், அட்டேங்க அப்ப 9ஆம் இடத்துக்கு வரார். செவ்வாயும் கேதுவும் சேர்றார். இப்ப நல்லா தெரிஞ்சுக்குங்க, 9ல செவ்வாயும் கேதுவும் சேர்ந்தா சீக்கிரட்டா எந்த பிளான் போட்டாலும் சக்சஸ் ஆகும். மறைமுகமா பிளானிங் 1 எல்லாத்தையும் சீக்கிரட் ஆக்கிடுங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. அது மாதிரி ராசிக்கு 10க்குரிய புதன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 இடத்துல போய் உட்கார்றான். 10க்குரிய புதன் 5, 6, 7க்கு போறான். இந்த ஒரே மாசத்திலேயே 3 டிராவல், 3 இடத்த பிடிக்கிறான். அப்ப என்ன ஆகும்னா பணம் பெருகும், பதவி யோகம் ஏற்படும், பல விஷயங்கள் உங்களுக்கு நல்ல தெளிவு கிடைக்கும். ஸோ பெஸ்ட் டைம்
குருவுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமா உண்டு. வியாழக்கிழமையில குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்க. செம்பருத்தம் பூவால விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. வாய்ப்பு கிடைச்சதுன்னா மகமாயின்னு சொல்லுவாங்க, இந்த மகமாயி வழிபாடு வாரம் செய்யுங்க. இந்த வைகாசி சிறப்பு தரும், நல்ல முன்னேற்றம் தரும். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். பல இசைகளை பல எண்ணங்களை ஒரே இடத்தில் கொண்டவர்கள் மகர ராசிக்காரர்கள். 7 வண்ணம்னு வாங்க, 7 இசைன்னு வாங்க, எல்லாமே இந்த 7 சம்பந்தப்பட்டதுக்கும் மகரத்துக்கும் நிறைய நெருக்கம் ஏற்படும். பொதுவாக பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரவங்க ஃப்ரெண்டெல்லாம் கூட 7ஆம் எண்ணில் பிறந்தவங்களா இருப்பாங்க. 7ஆம் தேதி பிறந்தவங்க சில ஃபங்க்ஷன் பண்ணால் கூட 7ல் தான் நடக்கும். மகர ராசிக்கு 7 4 எப்படியோ வந்து சேர்ந்துடும். வெறுக்கிறவங்க கூட பக்கத்தில் சேருவாங்க. இந்த 7 4 மகரத்துக்கு எப்பயுமே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3ஆம் எண் எப்பயுமே விரோதத்தை கொடுக்கும். இந்த 3ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு நமக்கும் பல பிரச்சனைகள் உண்டாகும். அதனால 3 12ஆம் தேதி இந்த 3 கூடியவர்களே நமக்கு பிரச்சனை தான். ஏண்டான்னு யோசிக்க தோணும். அதை 7 4 நமக்கு சப்போர்ட் பண்ணும், திடீர் வரவுகளை கொடுக்கும். அவங்களால நமக்கு முன்னேற்றம். அதாவது தட்டி கொடுக்கிறவனை விட ஒருத்தவன் வந்து நம்மளை தட்டணும்னு நினைக்கிறான் பாருங்க, அவனை பார்த்து தான் நம்ம என்னைக்குமே வளர ஆரம்பிப்போம். வாழ்க்கையில தட்டி கொடுக்கறவனாலதான் வளர முடியாது. தட்டணும்னு நினைக்கும் போது என்ன இவன் யாரா தட்டுறது அப்படி நம்ம ஏஞ்சிருப்போம்ல, அதுதான் 7 4. உங்களுக்கு சிம்ம சொப்பனமா, நீங்க சிம்ம சொப்பனமா மாறிடுவீங்க 7 4 உடையவர்களுக்கு. இப்படிப்பட்ட ராசிக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதம் மிக அருமையான மாதம், மிக அருமையான மாதம். ராசியில உங்க ராசியில இப்ப யாரும் இல்லை, சந்தோஷம். ராசிக்கு 2ல் ராகு. நீங்க ஏதாவது ஒரு சட்டம் இயற்றினாலோ ஒரு பேச்சு பேசினாலோ உடனே தடா போடுவாங்க. அதனால அவசியமே இல்லாம சட்டமே ஏற்றாதீங்க. உங்க வேலையில மட்டும் கண்ணும் கருத்துமா இருங்க. உங்க ராசிக்கு 5வது வீட்டுல சூரியன் போய் உட்கார்றார். இந்த நோய் ஏதாவது ஒரு உடம்பு படுத்தும், கண்ணு சம்பந்தமான ப்ராப்ளங்கள் ஏற்படும். கண்ணு வலி அப்படின்னு சொல்லுவாங்க, கண் வலி, மெட்ராஸை அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அப்பெல்லாம் ஒரு ஃபேமஸா இருந்தது. அது மாதிரி கண் வலி, சூடு சம்பந்தமான பிரச்சனைகள். வெந்தயம் தேய்ச்சி குளிங்க, எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. அவசியம் உடம்ப நல்லா நிறைய இளநீர் சாப்பிடுங்க. உங்களுக்கு ரொம்ப கோபமா இருந்ததுன்னா ஏதாவது தண்ணி குடிச்சு படுத்துருங்க. ஆமா, அங்கு பக்கத்தில் யாரையும் போதீங்க. ஏன்னா கோபம் வரும், சண்டை வரும், வருத்தம் அதனால ஏற்படும். ஏன்னா நமக்கு பக்கத்தில் உள்ளவங்க ஏதாவது டென்ஷன் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனாலதான் நான் சொல்லுவேன், கோபம் வந்ததுன்னா ஒரே ஒரு வேலை, அந்த இருக்கிற இடத்துட்டு. இந்த நாட்டாம படத்துல பார்த்துருப்பீங்க, தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடி நாட்டாம வெளியில போகும்போது ஒரு சொம்பு தண்ணி கொடுப்பாங்க. விசு படம் ஒன்று இருக்கு. விசு அவங்க மனைவி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எப்போ அந்த ஐயாவுக்கு கோவம் வந்தாலும் ஒரு சொம்பு தண்ணி கொடுப்பாங்க. அந்த தண்ணியை குடிச்சிட்டோம்னா அப்படியே சாப்பிட்டா போய் உட்காந்துடலாம், இல்லை தூங்கிடலாம். அதை மட்டும் செய்யுங்க. ஏன்னா இந்த மகரத்தை பொறுத்தவரை தனியாளாக இந்த மாசம் இருக்கிறது நல்லது. செட்டு சேரக்கூடாது, அப்பதான் நமக்கு ரொம்ப சிறப்பு. செட்டு சேர்ந்தா சிறப்பு இல்லை. இந்த மாசத்தை பொறுத்தவரை உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல மிகுந்த கவனம். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டீங்க போன மாசம்லாம், இந்த மாசம் ஹார்ட் ஒர்க்கை கம்மி பண்ணிக்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கே ஒரு விஷயம் நடக்கணும்னு நினைக்காதீங்க. யாருக்கும் வக்காலத்து வாங்காதீங்க, எந்த கருத்துக்களையும் பேசாதீங்க. மகர ராசிக்காரவங்க இந்த ஒரு கருத்தை மட்டும் லைட்டா நான் பேசி வைக்கிறேன், இப்ப வேண்டாம். எப்பயுமே நம்ம வீழ்வோமான்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறான். நம்ம எதையாவது ஒன்று பேச அது ஒரு பிரச்சனையாயிடக்கூடாது. அது சொந்தக்காரவங்க, வீட்டில் உள்ளவங்க, ஃபேமிலியில் இந்த அதாவது பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. மகர ராசியை பொறுத்தவரை தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், வம்பு வழக்குகளுக்கு போக வேண்டாம். ஒதுங்கி இருந்து வேடிக்கை பாருங்க, உங்களை ஜட்ஜா கூப்பிடுவாங்க. உடல் நலத்தில் கவனமாக இருங்க. நிச்சயமாக உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சரியாக இருக்கும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் வராது, தடுமாற்றம் வராது. சாப்பாடு விஷயத்துல அரிப்பு சம்பந்தமான சாப்பாடுகளை சாப்பிடாதீங்க. அரிப்புனா இந்த கத்திரிக்காய், இதுல கசப்பு சாப்பாடு நிறைய எடுத்துங்க, அது மகரத்துக்கு ரொம்ப நல்லது. கசப்பு சாப்பாடு, பாகக்காய், இதெல்லாம் சாப்பிடுங்க. சிவனை நிறைய வழிபாடு பண்ணுங்க. பிரதோஷம் அவசியம் விரதம் இருங்க, பிரதோஷ விரதம். பௌர்ணமியில குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க.
மகரத்திற்கு ரொம்ப நல்ல மாற்றம் ஏற்படும், பயப்பட வேண்டாம். உடல் நலத்திலையும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்டையும் வார்த்தைகளை விடாம இருப்பது நல்லது. ஓப்பனா சொல்ல போனா எதுவும் தெரியாத மாதிரி நமக்கு பிடிச்ச விஷயத்தை செஞ்சுக்கிட்டு நம்ம மாட்டு ஓரமா போயிட்டே இருப்போம். கண்டிப்பா இந்த ஒரு சம்பவம் உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். மனசுக்கு இனிமையான ஒரு விஷயம் கிடைச்சா போதும், நான் மன்னனாக இருப்பேன் அப்படின்னு வாழக்கூடியவர்கள் கும்பராசிக்காரர்கள். மன நிம்மதி, எப்பேற்பட்ட விஷயத்திலையும் கடவுள் உங்களோட இதுக்கு இருக்கிறார், சிறப்பா இருப்பார். இந்த மன நிம்மதியை கண்டிப்பா கும்பத்துக்கு இந்த மாசம் நிச்சயமா கொடுப்பார். பிறந்த வீட்டுனால புகழ் கிடைக்கும், பிறந்த வீடு பிறந்த ஊருனால புகழ் கிடைக்கும். நம்மளை யாரெல்லாம் நமக்கு கொஞ்சம் வருத்தமா பேசினாங்களோ அவங்கெல்லாம் நம்மளை வந்து பார்த்து பாராட்டுவாங்க. பிறந்த ஊரு பிறந்த வீடு இவங்கெல்லாம் நம்மளை பாராட்டுவாங்க, உங்களுக்காக ப்ரேயர்லாம் பண்ணுவாங்க, நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆச்சரியமா இருக்கும் உங்களுக்கே, என்னடா இவெல்லாம் வாழ்த்துறான், நம்மளை வாழ்த்த மாட்டான். பங்காளி பிரச்சனை எப்பயுமே இருக்கும், நமக்கே பங்காளி பிரச்சனை முடிவுக்கு வருதுன்னா பெரிய விஷயமாச்சு அப்படின்னு. ஏன்னா ராசியில ராகு இப்போ உட்காந்துருக்கார், ராசிக்கு 5வது வீட்டுல குரு வந்துட்டார், சுப காரியத்தை நடத்த போறார். 5th பிளேஸ் சுப காரியம். 6ல இருந்த செவ்வாய் விலகுறார், பெரிய விஷயம். உடல் வியாதி பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வருது. ஆனா 7ல போய் உட்கார்றாங்க. கேது செவ்வாய் மீட்டிங். இப்போதைக்கு கல்யாண சம்பந்தமா எதுவும் பேச வேண்டாம். இந்த வைகாசி மாசத்துல கும்பராசிக்காரர்களுக்கு கல்யாணம், அதே மாதிரி சந்தோஷமான விஷயங்களை ரொம்ப ஷேர் பண்ணிக்க வேண்டாம். இன்னொருத்தவங்க கல்யாணத்துக்கு நீங்க போயிட்டு வாங்க, உங்க கல்யாணத்தை நடத்தினா நீங்க மட்டும் முடிவெடுங்க. மற்றவங்களை பத்தி கன்சல்ட் பண்ணாதீங்க, கவுத்து விட்டுருவான், களைச்சி விட்டுருவான். நமக்கு ஒரு நல்லது செய்யணும், ஒரு வீடு வாங்கலாம்னா நீங்க முடிவு பண்ணுங்க, எவன்கிட்ட போய் பேசுனீங்கன்னா களைச்சி விட்டுருவான். என்ன சொல்ல போனா இந்த மாசத்துல 7ல போய் கேது செவ்வாய் மீட் பண்றதுனால நம்மளே ஒரு விஷயத்தை முடிவெடுத்துட்டு இது செய்யலாமா வேணாமான்னு எடுத்த முடிவை நம்மளே மாத்துறதுக்கு முடிவு உண்டு. கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த மாசம் தேவையில்லாத விரோதத்தை சம்பாதிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதனாலதான் சொன்னேன், நீங்க முன்னாடி ஒரு விஷயம் பேசியிருப்பீங்க, கேட்கும் போது ஓகே ஓகே ஓகேன்னு இருப்பீங்க, செஞ்சிடலான் இருப்பீங்க, தாராளமா பின்னாடி நான் நிக்கிறேன்னு சொல்லியிருப்பீங்க. ஏன்னா அப்ப அவன் ஒரு மாதிரி உங்கள்கிட்ட பழகியிருப்பான். மாசத்தோட முடிவில் அவனோட உண்மை முகம் வரும், அப்ப நீங்க முடிவை மாத்துவீங்க, அது அவனுக்கு பிடிக்காது. புரியுதுங்களா? பாரபட்சமான உலகம் இது. அந்த உலகத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், பாரபட்சமான உலகம். அதனாலதான் சொல்ற, நிரந்தரமான நண்பனும் கிடையாது, நிரந்தரமான எதிரியும் கிடையாது கும்பத்துக்கு. இதனால தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கிட்டையும் முன்னாடியே வாக்குறுதிகள்லாம் கொடுக்காதீங்க. செவ்வாய் கேது சம்பந்தப்பட போறாங்க, நம்மளை உரண்டை இழுக்கிறது, வம்பு இழுக்கிறது, நம்மளை கோவப்படுத்துறது, நம்ம பொறுமையை சோதிக்கிறது, வேணும்னே நம்மளை அழ வைக்கிறதுக்காக பேசுறது, இதெல்லாம் செய்வாங்க. எதை வேணாலும் செஞ்சுட்டு போவாங்க. இந்த ஹெட்ஃபோன் வாங்கி காதில் வச்சுக்கோங்க, இந்த என்ன ஏர்பட்ஸ் வச்சுட்டு ஒரு பாட்டு கேட்டுக்கிட்டே இருங்க, காதில் உழுவாத மாதிரியே இருங்க. இந்த கும்பராசிக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். நெருப்புல கவனமா இருங்க கும்பராசிக்காரர்கள், நெருப்பு இயற்கையில கவனமா இருங்க, நெருப்புல கவனமா இருங்க. கும்பராசியை பொறுத்தவரை இந்த மாசத்துல நீங்க நினைக்கிற ஒரு இலக்கை அடைய முடியும். நான் இதுதான் சார் நினைக்கிறேன், அதை அடைய முடியும், ஆனா யார்ட்டையும் சொல்லக்கூடாது. இதுதான் நீங்க ஒரு முடிவா எடுத்துக்கணும். அது சந்தோஷமான காரியங்களுக்கு முதல்ல முக்கியத்துவம். சந்தோஷமான காரியம் தான் நடக்க போகுது, அது யார்கிட்டயாவது சொன்னாதான் நடக்காது. நான் புதன்கிழமை மணிக்கு இதை செய்யறேன்னு சொன்னீங்கன்னா இன்னைக்கு செய்ய முடியாது. சனிக்கிழமை மணிக்கு இந்த இடத்துக்கு நான் வரேன்னு சொன்னா போக முடியாது. 2000 ரூபாய் பணம் தான், இந்த 2000 ரூபாய் பணத்தை ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணிக்கு கொடுக்குறேன்னா போகவே முடியாது. வேண்டாம். ஏன் வாக்குறுதி கொடுப்பானே? 10 ரூபாய் மனசுல வச்சுங்க, 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 10 மணிக்கு அவங்க வீட்டில் பணத்தை கொடுக்கணும்னா கொண்டு போய் கொடுத்துருவீங்க. அவ்வளவுதான். நீங்க இன்னும் சொல்ல போனா கைப்பட ஏதாவது ஒரு பிளான் போட்டு எழுதுனா கூட நடக்காது. இது எப்பயுமே உங்க ராசி. நீங்க போற போக்கில் குபேரனா வாழ்ந்துகிட்டே இருக்கிற இடம். போற போக்கில் முடிவெடுங்க, போற போக்கில் யோசிங்க, ரொம்ப சிறப்பு. அதனால ஏதாவது சொன்னா நடக்கலைன்னா விரோதம் அடையும். இன்னொன்று, இந்த மாசத்துல நிறைய பயம் வரும்.
அப்படி பயத்தெல்லாம் தூக்கி குப்பையில போடுங்க. அந்த பயம்லாம் உங்களை விட்டு விலகிடும். ஆஞ்சநேயரை கும்பிடுங்க. ஹனுமான் ஆஞ்சநேயரை கும்பிட கும்பிட கும்பத்துக்கு ரொம்ப சிறப்பு உண்டாகும். பயத்தை நீங்கி ரொம்ப சிறப்பா இருப்பீங்க. வெங்காயம் நிறைய சேர்த்துங்க. வெங்காயம் நிறைய சேர்த்து, குளுமையான பொருட்கள் நிறைய சேர்த்துங்க. வெள்ளேரி பிஞ்சி, வெள்ளேரி பழம், வெங்காயம், நொங்கு சாப்பிடுங்க. நொங்கு ஜூஸ் சாப்பிடுங்க. மோர், நீர் மோர் நிறைய சாப்பிடுங்க. ஆஞ்சநேயரை கும்பிடுங்க. சந்தோஷமா இருங்க. யாருக்கிட்டையும் உங்க சந்தோஷத்தை வெளிப்படுத்த வேண்டாம். வாழ்த்துக்கள் கும்பராசி நேயர்களே, நல்லதே நடக்கும். மீனராசி. மீனராசியை பொறுத்தவரை கொடுக்கலிலும் வாங்கலிலும் சரியாக இருக்கணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள். தன்னுடைய இலக்கை நோக்கி பயணம். இந்த குதிரைக்கு எப்படி இந்த லக்கா மாட்டிருப்பாங்கல்ல, நேரா அப்படி அது எந்த திசையும் இல்லாம ஓடும். கரெக்டா அது இலக்கை நோக்கி போகும். இந்த இலக்கை நோக்கி வாழக்கூடிய மீனராசிக்கு இது அற்புதமான நேரம். ராசியிலேயே இருக்கக்கூடிய சனி பகவான், 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான், ராசிக்கு 2, 3, 4 ஆக 3 இடத்துல டிராவல் பண்ணக்கூடிய புத பகவான், அதே மாதிரி ராசிக்கு 5ல் செவ்வாய் இருந்து 6க்கு மாற போறாரு. அப்பா, பெருத்த சந்தோஷம். 6ஆம் வீட்டுக்கு உங்களுக்கு செவ்வாய் மாறார். அந்த 5ல் பூர்வீக பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். குடும்ப நெருக்கடிகள் ஒரு முடிவுக்கு வரும். குடும்பத்துல சில பேர் சொல்றதை இப்ப நீங்க கேட்டு ஆகணும். இந்த நீ வீட்டில் சுபகாரியம் பண்ணாதான்ப்பா உனக்கு நல்லது அப்படின்னா நம்ம சுபகாரியத்துக்கு இடம் கொடுக்கணும். வீட்டில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரவங்க ஏதாவது நீங்கள் உங்கள் பிளான் போடாமல் இருப்பீங்க. மற்றவங்களுக்கு ஸ்கெட்சு போடுறவங்களுக்கு நீங்கள் எப்பயுமே சிக்னல் கொடுக்காம இருப்பீங்க. இப்போ நீங்கள் சிக்னல் கொடுக்க வேண்டிய நேரம். உடல் நலத்தில் கூடுதல் கவனம் தேவை. தேவையில்லாமல் உங்களை சில பேர் கோபப்படுத்துவாங்க. அதனால கோபத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. வார்த்தைகளை லிசனாக விடுங்க, கேட்டுக்கிட்டு வாங்குங்க. வராகி வழிபாடு பண்ணுங்க. வராகி தேவி வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்க. பூமி லாபங்கள் கிடைக்கும். வைகாசி மாதத்தை பொறுத்தவரை ரெட்டிப்பு சந்தோஷம் எதுலன்னு கேட்டா, உங்களுக்கு ராசிக்கு 5ஆம் வீட்டுல, உங்க ராசிக்கு 5ல் இருந்த செவ்வாய் விலகிறார் பாருங்க, அது உங்களுக்கு லாபம். அதே இன்னொரு சந்தோஷம் என்னன்னு கேட்டா, ராசிக்கு 2வது வீட்டுல போய் சுக்கிரன் உட்காரார். பணம் பல வழியில வரும். பணம் பல வழியில வரும். நிரப்புங்க. நிறைய பணத்தை பேங்க்ல போடுங்க. எதிர்பார்க்கிற கடனை அடைப்பீங்க. சுப சந்தோஷமான செய்திகள் வரும். நிறைய ஜாலியா சாப்பிடுவீங்க. ஜாலியா வெளியூர் போவீங்க. என்ஜாய்மெண்ட் பண்ணுவீங்க. சந்தோஷத்திற்கு பஞ்சம் இருக்காது. பணத்தினால கடன்லையாவது பணம் வாங்க வேண்டிய நிலை. கிரெடிட் கார்டு நிறைய கிழிக்க வேண்டிய நிலை. இஎம்ஐ கட்ட முடியாதோன்னு போன மாசம் ஃபீல் பண்ணிருப்பீங்க. இந்த மாசம் இஎம்ஐக்கு பிரச்சனை வராது. இஎம்ஐலாம் கரெக்டாக கட்டிடுவீங்க. அப்போ பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஆக இந்த மாதம் உங்கள் கௌரவம் உயரும். இந்த மாசத்தை பொறுத்தவரை சில பேர் நமக்கு நகைக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க. இவன் வீணா போயிடுவான், இந்த அம்மா கீழே இறங்கிடுவாங்கன்னு. அந்த நகைக்கக்கூடியவர்கள்ட்ட நம்ம நிமிர்ந்து நிற்கக்கூடிய நேரம். பொருளாதார வளம் கிடைக்கக்கூடிய நேரம். பெருமையாக வாழக்கூடிய நேரம். சில இடத்துல நம்ம விட்டு கொடுக்கவே முடியாது. எனக்கு இதை நான் செஞ்சே ஆகணும். உங்க ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்றதுக்காக ஒரு கடனை வாங்கியாவது ஒரு விஷயத்தை நீங்க செய்ய வேண்டிய கட்டாயம். இந்த ஸ்டேட்டஸ் மெயின்டெனன்ஸ் இந்த மாசம் கன்ஃபார்மா உண்டு. நான் என்கிட்ட ஒரு ஷூ இல்லை சார், இந்த ஷூ தான் நான் போடுவேன் அப்படின்னு ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்றது. இந்த மீன லக்னமா இருக்கட்டும், மீன ராசியா இருக்கட்டும், இந்த 2 பேருக்குமே இந்த வைகாசி மாதம் உங்களுடைய ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ணுவீங்க. அதுல பொருளாதார முயற்சி கிடைக்கும், வெற்றி கிடைக்கும், அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவும் முழு திருப்தி ஏற்படுத்தும். ஆக வைகாசி மாசத்தை பொறுத்தவரை முருகனை அதிகமாக வழிபாடு பண்ணுங்க. மீனராசிக்காரர்கள் முருக பெருமானை எதை நினைச்சாலும் சுப்பிரமணிய சுவாமி முருகன் நினைச்சிங்க, சிவனை நினைச்சிங்க. சிவனும் முருகனும் உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுப்பார்கள். இந்த வைகாசி மாதத்துல ராசிக்கு 12ல் ராகு இருக்கார். இந்த ராகு 12க்கு நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்காத மாதிரியே இருக்கும். ரெகக்னைசேஷன் இல்லாத மாதிரி இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. யாராவது உங்கள்கிட்ட கேட்டா உனக்கு ஈஸியா அது முடிய போதான்னு கேட்டா, எங்கன்னு தெரியல, நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னே சொல்லுங்க. நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிடாதீங்க. அதுவே பெரிய ஆபத்து. அவன் கண்ணு வச்சுட்டு போயிடுவான். ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுங்க, கண்டிப்பா நடக்கும். அது மாதிரி ராசிக்கு 2ல் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் இருக்கிறது தனலாபத்தை கொடுக்கிறார். ராசியில சனி இருக்கும்போது வெளிநாடு பயணங்கள், வெளிநாடு சம்பந்தப்பட்ட அனுகூலங்கள் கிடைக்கும். வெளிநாட்டிலேருந்து பொருள், ஒரு தலைவலி தைலமாவது நீங்க இந்த மாசம் உங்க வீட்டுக்கு வரும். எவனாவது வருவான்,
நான் வந்து பச்சை கலர் தைலம் ஒன்று கொடுப்பானே, இந்த கோடாலி தைலம், அதையாவது கொண்டு வந்து கொடுப்பான். இல்லைன்னா ஒரு வெளிநாடு முட்டாயாவது உங்களுக்கு கிடைக்கும். ஆமா, எது கிடைக்குதோ இல்லை, வெளிநாட்டுல இருந்து ஒரு சாக்லேட் கிடைக்கும். இது வந்து கண்டிப்பா சனி கொடுக்க போறார். இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் 3வது இடத்துல சூரியன் வந்திருக்கிறதுனால நமக்கு கௌரவ பிரச்சனைகள் ஏற்படும். அதாவது என்னன்னா, நீ அவசியம் இதை செய்யணும் அப்படின்வாங்க, அவசிய டார்கெட். என்ன சார் எனக்கு பிடிக்கல சார், ஆனால் வீட்டில் கம்பல் பண்ணுறாங்க சார், கல்யாணத்துக்கெல்லாம் ஒத்துப்பாங்க. வீட்டில் கம்பல் பண்ணுறாங்களேன்னு ஊருக்கு போகணும், வீட்டில் கம்பல் பண்ணுறாங்களேன்னு ஒரு விஷயத்தில் போய் செயல்படணும். இந்த கில்லி படத்தில் கோயம்புத்தூருக்கு போவார் விஜய், வீட்டில் அவர் கபடி ஆட்டத்துக்காக போவார். அது மாதிரி இப்போ நீங்கள் பிளான் பண்ணணும். அவங்க கம்பல் பண்ணுறாங்களோ இல்லையோ, நீங்களே பிளானை உருவாக்கி அப்படி என்ஜாய் பண்ணும். அப்போ என்ஜாய்மெண்ட்டை நீங்கள் முடிவு பண்ணீங்கன்னா இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். மீனத்தை பொறுத்தவரை கவலைப்பட வேண்டாம், கெடுதல்கள் கிடையாது. தெய்வ பலம் பரிபூர்ணமாக இருக்கு. உங்கள் மனசுக்கு நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள்.